ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிங் லாட் ப்ராஜெக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பார்க்கிங் லாட் சிஸ்டமோட எப்படி வந்து அதை டெவலப் பண்ணும், என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இதுல இருந்து என்னென்ன என்டிட்டிஸ் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரி கிளாஸஸ் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா வந்து இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன் இட் செல்ஃப் நீங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி டெவலப் பண்ணும், என்னென்ன கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு கிளியர் வியூ கிடைச்சிரும். அந்த வீடியோ எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன டெவலப் பண்றோம் அப்படிங்கிறது எண்டு போ வரைக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஒன்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வீடியோவை நல்லா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்கிங் லாட் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். விச் இஸ் ஒரு ஸ்மால் ஓவர் வியூ கொடுக்குறேன். நம்ம வந்து பார்க்கிங் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து எப்படி வண்டியை பார்க் பண்ணும்போது அந்த சிஸ்டம்ல எப்படி நம்ம ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போறோம். விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு வண்டியை எடுத்துட்டு போறேன். அந்த வண்டிக்கு வந்து நான் உள்ள போகும்போது என்னோட என்ட்ரி டைமையும் என்னோட வண்டி நம்பரையும் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நான் எங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் போய் பார்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் வெளியில போகும்போது என்னோட எக்ஸிட் டைமை கால்குலேட் பண்ணி நான் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் கேட்ல வந்து கியூஆர் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து பே பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அதே இதை தான் நம்ம இங்க டெவலப் பண்ண போறோம். அதை தான் நம்ம பார்க்கிங் லாட் ப்ராஜெக்ட்னு சொல்றோம். இது வந்து பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸான அமேசான், ஜோஹோ, கூகுள் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல எல்லாம் கேட்குற ஒரு எல்எல்டி கொஸ்டின் தான். சரி வாங்க நம்ம டெவலப் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சில ஈனம் கிளாஸஸ் தேவை. அந்த ஈனம் கிளாஸஸ் எல்லாம் நான் ஈனம்ன்ற பேக்கேஜ்குள்ள கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப இந்த இனம் கிளாஸஸ்ல எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கேட் டைப், என்ட்ரி கேட்டா எக்ஸிட் கேட்டான்ற கேட் டைப் வேணும். அண்ட் தென் வந்து நான் எப்படி பே பண்ண போறேன், கேஷா பே பண்ண போறேன்னா கார்ட்ல பே பண்ண போறேன்னா யூபிஐ பேமெண்ட்ன்றதுக்கு ஒரு ஈனம் கிளாஸ் வேணும். தென் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், இனிஷியலி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கும். பெண்டிங்கா அதுக்கு அடுத்து சக்சஸ் ஆயிடுச்சா ஃபெயிலியர் ஆச்சாங்கிறதுக்கு ஒரு கிளாஸ். தென் பிரைசிங், பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா நான் வந்து பிரைசிங் வந்து டைம் பேஸ்ட்ல பண்ண போறேன்னா, அதாவது பீக் டைம், நான் பீக் டைம்னு கேட்டகரைஸ் பண்ணி டைம் பேஸ் பண்ணி பிரைசிங் கொடுக்க போறேன்னா, அப்படி இல்லைன்னா இப்ப வந்து ஒரு பெரிய ஆக்டரோட ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த டைம் நான் இன்னுமே வந்து அமௌண்ட்டை ஹையா போட்டு நான் உங்ககிட்ட இருந்து கால்குலேட் பண்ணி வாங்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஈவெண்ட் பேஸ்டா நான் கால்குலேட் பண்ண போறேன்னா டைம் பேஸ்டா கால்குலேட் பண்ண போறாங்கிறத ஸ்ட்ராட்டஜி, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு ஈனம் கிளாஸ் வேணும். அண்ட் தென் எப்படியா இருந்தாலும் பார்க்கிங்ல பஸ், காரு, அப்புறம் டூ வீலரு, ட்ரக்குன்னு என்ன வேணா நிறுத்தலாம். அதுதான் பார்க்கிங் கடை, கரெக்டுங்களா? அப்ப அந்த வெஹிக்கிள் டைப்பை வாங்குறதுக்கும் எனக்கு ஒரு ஈனம் கிளாஸ் வேணும். ஸோ இந்த ஈனம் கிளாஸஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கேட் டைப், டிஒய்பி, கேட் டைப். கேட் டைப்ன்றது வந்து என்னது, ஈனம் கிளாஸ். அதனால நான் என்ன பண்ண போறேன், இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் ஈனம் அப்படின்னு கொடுத்துறேன். இப்ப என்னென்ன டைப் இருக்கு, ஒன்னு என்ட்ரி அண்ட் தென் அனதர் ஒன் வந்து எக்ஸிட். இந்த ரெண்டு டைப் இருக்கா. ஸோ என்ட்ரியும் எக்ஸிட்டும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து எனக்கு என்ன வேணும், பேமெண்ட் மோட். பேமெண்ட் வந்து கேஷா, கார்டா, இல்லைன்னா யூபிஐயா அப்படின்னு சொல்லிட்டு வேணும் இல்லையா. பேமெண்ட் மோட், பேமெண்ட் மோட் which is of enum. ஓகே, இப்ப பேமெண்ட் மோட்ல எனக்கு என்னென்ன வேணும், கேஷ் பேமெண்டா, கார்ட் பேமெண்டா, யூபிஐ பேமெண்டா. அப்ப கேஷ், கார்டு, யூபிஐ. ஓகே, இதுக்கு அடுத்து எனக்கு என்ன கிளாஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ஒன்ஸ் நான் கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நான் என்னென்ன வேணும்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். பேமெண்ட் ஸ்டேட்டஸ். After this, new Java class enum pricing strategy. ஓகே, இதுக்கு அடுத்து
வெஹிக்கிள் டைப் காரா பஸ்ஸா அந்த மாதிரி நம்ம வெஹிக்கிள் டைப் கொடுக்கணும். அந்த வெஹிக்கிள் டைப் ஓகே. இப்ப பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து which is of enum நான் கிளாஸ்னு டிக்ளேர் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்கும்? பெண்டிங், அதுக்கு அடுத்து சக்சஸ், தென் ஃபெயிலியர். ஓகே, ஆஃப்டர் திஸ் pricing strategy. Instead pricing strategy I can name it as pricing strategy type, because பின்னாடி எனக்கு pricing strategy ன்னு ஒரு கிளாஸ் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு நான் பேர் ரீநேம் பண்ணிடுறேன், pricing strategy type. ஓகே, ஓகே, refractor. இப்போ எனக்கு pricing strategy என்னன்னா time based and event based. ஓகே, ஆஃப்டர் தட் வெஹிக்கிள் டைப் நான் வந்து இப்போ 3 வெஹிக்கிள் டைப் கொடுக்குறேன், பஸ், ட்ரக் அண்ட் காரு, ட்ரக், பைக். கார், ட்ரக், பைக். ஓகே, இப்போ ஈனம் கிளாஸஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஈனம் கிளாஸஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் தேவையான என்டிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் இப்ப கேட் டைப் அப்படின்னா என்ட்ரி கேட், எக்ஸிட் கேட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வெஹிக்கிள் டைப்னா பஸ், காரு, ட்ரக்கு, பைக்குன்னு 3 இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு என்டிட்டி கிளாஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் மாடல்னு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு மாடல் பேக்கேஜ்குள்ள I have created a package class create பண்ணிட்டேனா? Okay, new package model. ஓகே, இப்போ இந்த மாடல் பேக்கேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் வெஹிக்கிள்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெஹிக்கிள் டைப்னு நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வெஹிக்கிள்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு வெஹிக்கிள்ன்ற கிளாஸை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பஸ் கிளாஸ், கார் கிளாஸ், பைக் கிளாஸ் எல்லாம் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அந்த மெத்தடுக்கு டெஃபினேஷன் கொடுக்க போறோம். இப்போ இது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள எனக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் தேவை. ஒன்னு, நம்மளுக்கு வண்டியோட நம்பர் வேணும் அண்ட் தென் வண்டியோட டைப் வேணும். அப்ப நான் இது என்ன பண்றேன்னா பிரைவேட் ஃபைனல் ஸ்ட்ரிங் நம்பர், அதுக்கு அடுத்து பிரைவேட் ஃபைனல் வெஹிக்கிள் டைப்ன்ற ஈனம் கிளாஸ் கிரியேட் பண்ண காட்டிக்கு டேட்டா டைப் என்னவா இருக்கும்? வெஹிக்கிள் டைப், வெஹிக்கிளோட டைப். இப்ப நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலா டிக்ளேர் பண்ணிருக்கிறங்காட்டிக்கு இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு கண்டிப்பா இனிஷியலைசேஷன் ப்ரொவைட் பண்ணும். அப்படி இனிஷியலைசேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா நமக்கு எரர் வரும். பிகாஸ் ஃபைனல் வேரியபிள்ஸ்னா என்ன? ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எகைன் அதோட வேல்யூவை நம்ம எங்கேயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபைனல் வேரியபிள்ஸ். இங்க வந்து நம்ம வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கோம் ஆனா இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல நான் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஃபைனல் வேல்யூக்கு கண்டிப்பா நம்மளால செட்டர்ஸ் எழுத முடியாது, அதனால கெட்டர்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். நான் கெட்டர்ஸையும் ஜெனரேட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாவும் எழுதலாம். பிரைவேட் ஃபைனல் ஸ்ட்ரிங் நம்பர் அப்படின்னா கெட் பண்ண போறோம். கெட் பண்ண போறோம்னா விச் மீன்ஸ் அந்த மெத்தட் எனக்கு ஒரு விஷயத்த தரப்போகுதுன்னா அது ஒரு ரிட்டர்ன் டைப் ஒன்று இருக்கும். ரிட்டர்ன் கெட் நேம் ஆஃப் கெட் நம்பர் ஆஃப், அண்ட் தென் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? ரிட்டர்ன் number. Okay, after this again public vehicle typeன்றது தான் இதோட return type. So நான் அந்த vehicle typeன்ற return type கொடுத்துட்டு get vehicle type return vehicle type. அவ்வளவுதான். இப்ப இந்த இனம் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுக்கான என்டிட்டிஸ் என்னென்ன இருக்கு? பைக் இருக்கு, கார் இருக்கு, அண்ட் தென் ட்ரக் இருக்கு. அந்த பைக், கார், ட்ரக் அந்த 3க்கும் நம்ம வந்து ஒரு நார்மல் கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஜாவா கிளாஸ் பைக். ஓகேங்களா? இப்ப இந்த பைக் கிளாஸ் என்ன பண்ண போகுது? which is going to extend vehicle class.
இந்த வெஹிக்கிள் கிளாஸ்ல நம்ம எதுவுமே மெத்தடா எழுதல, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளதான் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம பாஸ் பண்ணிருக்கோம்னா சிம்பிளா அந்த பைக் என்ன பண்ணணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணி பப்ளிக் பைக்ன்ற கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணி பைக்கோட நம்பரை யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டு நான் வந்து எதுவுமே பண்ண வேணாம். என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளி அந்த நம்பரை பெராமீட்டர்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், கண்டிப்பா பைக் கிளாஸ்க்குள்ள வந்துச்சுன்னா என்ன வெஹிக்கிள் டைப்பா இருக்கும், பைக் வெஹிக்கிள் டைப்பா தான் இருக்கும். அதனால அந்த பைக் வெஹிக்கிள் டைப் பண்றதையும் நம்ம பாஸ் பண்ணிடணும். சிம்பிள். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் எகெயின் இதே மாதிரி நம்ம காருக்கும் ட்ரக்குக்கும் பண்ண போறோம். நியூ ஜாவா கிளாஸ் கார். இப்ப இந்த கிளாஸும் என்ன பண்ண போகுது, which is going to extend vehicle class public car string number வாங்கினதுக்கு அப்புறமா சூப்பர் ஆஃப் நம்பரையும் வெஹிக்கிள் டைப் என்ன, which is கார். அப்ப கார். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து எகெயின் ட்ரக் கிளாஸும் கிரியேட் பண்ண போறோம். ஜாவா கிளாஸ் ட்ரக் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். ஓகே. இப்ப பப்ளிக் ட்ரக்கோட நம்பர் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஹிக்கிள் கிளாஸ்க்கு பாஸ் பண்ணும். ஸோ சூப்பர்ன்றது எதுக்கு அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றதுக்கு நம்ம சூப்பர்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இதோட பேரண்ட் கிளாஸ் என்ன, இந்த ட்ரக்கோட பேரண்ட் கிளாஸ் வந்து வெஹிக்கிள். அப்ப அந்த வெஹிக்கிள்ன்ற கிளாஸ்ல இருக்கிற இந்த ரெண்டு பேராமீட்டர் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றதுக்காக நம்ம சூப்பர் ஆஃப் குள்ள ரெண்டு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். வெஹிக்கிள் டைப் ட்ரக். சிம்பிள். இப்ப இந்த கிளாஸஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோங்களா? இதுக்கு அடுத்து நமக்கு என்ட்ரி கேட் எக்ஸிட் கேட்னு ரெண்டு கேட் கிரியேட் பண்ணோமா, அந்த கேட்டுக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு அப்டிராக்ட் கிளாஸ் எழுதி என்ட்ரி எக்ஸிட் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். கேட். ஓகே. இப்ப கேட்னா என்ன இருக்கும், கேட்டுக்கு ஒரு ஐடி இருக்கும் கரெக்டா. அந்த கேட்டோட ஐடியை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ணிடலாம். பிரைவேட் ஃபைனல் ஸ்ட்ரிங் ஐடி. ஓகே. அண்ட் தென் வந்து கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அந்த ஐடி இனிஷியலைஸும் பண்ணணும். தென் இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப வந்து கேட் அப்படின்னா ஓகே கேட்டோட ஐடி கிடைக்குது, அது என்ட்ரி கேட்டா எக்ஸிட் கேட்டான்னு எனக்கு கேட் டைப்புமே வேணும். அதுக்கு நான் வந்து ஒரு அப்டிராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக். அதாவது எனக்கு இந்த கேட்டுங்கும் போது அந்த கேட்டோட என்ன டைப் ஆஃப் கேட் அது, விச் இஸ் என்ட்ரி கேட்டா எக்ஸிட் கேட்டான்னு மட்டும்தான் நான் இந்த கேட்டுங்கிற கிளாஸ்க்குள்ள வாங்க போறேன். அதுக்கு மட்டும் நான் ஒரு அப்டிராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். அப்டிராக்ட் தென் கேட் டைப் which is the return type. அப்ப get type or get type. ஓகே. இப்ப அப்டிராக்ட் மெத்தட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்ப இதுவும் அப்டிராக்ட் கிளாஸ். ஸோ நான் அப்டிராக்ட்ன்ற கீவேர்ட் கொடுத்தாச்சு. தென் ஃபைனல்ன்ற வேரியபிளுக்கு என்னால கெட்டர் மட்டும்தான் வாங்க முடியும். அப்ப கெட்டர் எப்படி வாங்கலாம், பப்ளிக் it is going to return a string get id of return id. அவ்வளவுதான். ஃபைன். இப்ப கேட்டோட அப்டிராக்ட் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுல என்னென்ன கேட் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேட் இருக்கு. ஒன்னு வந்து என்ட்ரி கேட், இன்னொன்னு எக்ஸிட் கேட். அப்ப அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட்டுக்கும் நான் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். என்ட்ரி கேட். இப்ப என்ட்ரி கேட்ல என்ன பண்ண போகுது, என்ட்ரி கேட் என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ஸ் கேட் கிளாஸ். அண்ட் தென் இப்ப ஆல்ரெடி கேட்ல என்ன இருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் இங்கதான் கால் பண்ணுமா, அதை எப்படி பண்ண போறோம், பப்ளிக் என்ட்ரி கேட் ஸ்ட்ரிங் ஐடி which is going to call super class id. அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி கேட் டைப் வாங்குறதுக்கு ஒரு அப்டிராக்ட் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அப்டிராக்ட் மெத்தட்ல
நான் இங்க என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, இப்ப அது என்ட்ரி கேட்டா இருந்தா என்ட்ரி கேட் கிளாஸ்க்குள்ள வரப்போகுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், கேட் டைப் வந்து என்ட்ரின்னு ரிட்டர்ன் பண்ண போறேன் சிம்பிளி. தட்ஸ் இட். இதே தான் நான் எக்ஸிட் கிளாஸ்க்கும் கிரியேட் பண்ண போறேன். நியூ ஜாவா கிளாஸ் exit gate. ஓகேங்களா? exit gateல நான் என்ன பண்ணும், சேம் ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்றேன். exit gate is going to extend gate class. இந்த gate classக்கு public exit gate. இந்த exit gateல வந்து நான் string id பாஸ் பண்ணிட்டு inside that super class ஓட ஐடிய கால் சூப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்ப அந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, என்ன மெத்தடு, பப்ளிக் கேட் டைப் தான் எனக்கு ரிட்டர்ன் டைப். கெட் டைப் ஆஃப். இப்ப எக்ஸிட் கிளாஸ்க்குள்ள வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும், எக்ஸிட் கேட்டா தான் இருக்கும். அதனால இந்த மெத்தடும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்ப ஈனம் கிளாஸ்ல எனக்கு என்னெல்லாம் தேவையோ, இப்ப வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா என்னென்ன வெஹிக்கிளோ அந்த வெஹிக்கிள் கிரியேட் பண்ணிட்டேன். கேட்டும் வச்சு கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு கண்டிப்பா வந்து டிக்கெட்டை ஜெனரேட் பண்ணும் இல்லையா, டிக்கெட் எப்ப ஜெனரேட் பண்ணுவாங்க, ஒன்ஸ் என்டரிங் எனக்கு டிக்கெட் ஜெனரேட் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு ஒரு டிக்கெட் கிளாஸ் தேவை. டிக்கெட். இந்த டிக்கெட் கிளாஸ்ல எனக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னா, பப்ளிக் டிக்கெட்டோட ஐடி வேணும், ஸ்ட்ரிங் டிக்கெட் ஐடி. ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து உள்ள என்கேப்சுலேஷன்ன்றதால பப்ளிக் இல்ல பிரைவேட், உள்ள என்டர் ஆகிற என்ட்ரி டைம் வேணும், பிரைவேட் லோக்கல் டேட் டைம். லோக்கல் டேட் டைம்ன்ற கிளாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்திருக்கோம், which is going to give us a local date time. And then என்ட்ரி டைம். இது வந்து எனக்கு டிக்கெட் ஜெனரேட் பண்ணும்போது என்ட்ரி டைம் வேணும். ஸோ அதனால லோக்கல் டேட் டைம்ல என்ட்ரி டைம் கொடுத்தாச்சு. என்ன வெஹிக்கிள்ன்றது எனக்கு வேணும், பிரைவேட் வெஹிக்கிள். ஓகேங்களா? இப்ப என்ன வெஹிக்கிள்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். அந்த வெஹிக்கிள் கிளாஸ் என்ன பண்ண போகுது, வெஹிக்கிள் கிளாஸ் நார்மலி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கு. வெஹிக்கிள் கிளாஸ் என்ன பண்ணும், நம்மளோட வெஹிக்கிள் நம்பரையும் வெஹிக்கிள் டைப்பையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதுதான் இந்த டிக்கெட் கிளாஸ்ல ஆஸ் அ ஹோலா நான் வெஹிக்கிள்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நான் என்னோட வண்டியை எந்த ஃப்ளோர்ல, இப்ப நான் உள்ள போகும்போது சும்மா வந்து நம்பரு இது மட்டும் கொடுத்தா கரெக்டா இருக்காது. என் வண்டியை எந்த ஃப்ளோர்ல எந்த இடத்துல நிறுத்தி இருக்கேங்கிற ஐடியோ எனக்கு வேணும். அதனால பிரைவேட் floor id which is of string floor id. அதுக்கு அடுத்து எகைன் அந்த எந்த ஸ்பாட்ல நிறுத்தி இருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். அதனால அந்த ஸ்பாட் ஐடியும் நான் வந்து கேதர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஆஃப்டர் திஸ் நீங்க வந்து உள்ள வண்டி எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல தான் இருக்கும். ஏன்னா வந்து வெளியில போகும்போது தான் நீங்க எவ்வளவு நேரம் அந்த மால்குள்ள இருந்தீங்கன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி தான் நம்ம பேமெண்ட் கொடுப்போம். அப்ப ஸ்டார்டிங்கா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்னவா இருக்கும், பெண்டிங்கா இருக்கும். அதனால நான் அதை இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ணும்போது கூட நம்ம வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு வச்சுக்கலாம். இப்ப நான் இனிஷியலைஸ் பண்ணல. இப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஈக்குவல் டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் டாட் பெண்டிங்னு கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ணும்போது நம்ம பெண்டிங்னு கொடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு கெட்டர் செட்டர்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணிடலாம். ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டர் எல்லா ஃபீல்டுக்கும் நமக்கு வேணும். ஓகே. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து எல்லா ஃபீல்டுமே நமக்கு இருக்கணும். பப்ளிக் டிக்கெட் ஆஃப் ஸ்ட்ரிங் டிக்கெட் ஐடி. அதுக்கு அடுத்து வந்து லோக்கல் டேட் டைம், என்ட்ரி டைம் வாங்கிடணும். ஆஃப்டர் தட் வந்து என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிளோட நம்பரு எல்லாமே நான் வந்து வெஹிக்கிள்ன்ற
கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். தென் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆஃப் டிக்கெட் ஐடிக்கு டிக்கெட் ஐடின்ற பேராமீட்டரையும் என்ட்ரி டைமு, அதுக்கடுத்து வெஹிக்கிள், ஃப்ளோர் ஐடி, ஸ்பாட் ஐடி அண்ட் தென் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், இந்த எல்லாத்தையும் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து டிக்கெட். டிக்கெட் வந்து சிம்பிள் என்டிட்டியா தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்க்கிங் ஃப்ளோர். ஏன்னா எந்த ஃப்ளோர்ல பார்க் பண்ண போறோம், நம்மளோட அப்ளிகேஷன் ஷுட் பி டைனமிக்கா இருக்கணும். எவ்வளவு ஃப்ளோரா இருந்தாலும் எவ்வளவு ஸ்பாட்டா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாக்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்ப நான் வந்து ஒரு ஃப்ளோர் என்டிட்டி கிரியேட் பண்றேன். நியூ கிளாஸ் ஜாவா கிளாஸ் பார்க்கிங் ஃப்ளோர். ஓகே, இப்ப இந்த பார்க்கிங் ஃப்ளோர் கிளாஸ்ல எனக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வேணும், பார்க்கிங் ஃப்ளோருக்கான ஐடி. அதை நான் எப்படி கொடுப்பேன்? பிரைவேட் ஃபைனல் ஸ்ட்ரிங் ஐடி. ஓகே, இப்ப நான் ஒரு ஐடி வாங்கிட்டேன். இப்ப பார்க்கிங் ஃப்ளோர்ல என்னென்ன பார்க்கிங் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அப்ப நான் பிஃபோர் பார்க்கிங் ஃப்ளோர் நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஸ்பாட்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணும். அப்ப நான் பார்க்கிங் ஸ்பாட்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா, எதுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன்னா, பார்க்கிங் ஃப்ளோர்ல கண்டிப்பா வந்து எத்தனை ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அது தெரியாம சும்மா ஃப்ளோர் மட்டும் நான் கிரியேட் பண்ண முடியாது. எத்தனை ஸ்பாட், ஒரு ஃப்ளோர்ல எத்தனை பார்க்கிங் ஸ்பாட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஃப்ளோர்ல வந்து வண்டியை நிறுத்த முடியும். கரெக்டா? அப்ப பார்க்கிங் ஸ்பாட் நான் கிரியேட் பண்ணேன். பார்க்கிங் ஸ்பாட் வந்து இப்ப எப்படின்னா, பார்க்கிங் ஸ்பாட்டுக்கும் அதே மாதிரி ஐடி வேணும். பிரைவேட் ஸ்ட்ரிங் ஐடி விச் இஸ் ஆஃப் ஃபைனல். நான் எல்லாமே ஃபைனல் தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஃபைனல். ஓகே, இப்ப ஐடி கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு நம்ம ரெக்குவயர்மெண்ட்லயே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு வெஹிக்கிள் ஸ்பாட்ல என்ன வெஹிக்கிள் நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இன்ஸ்டெட் வந்து நான் நார்மலா வெஹிக்கிள் ஸ்பாட்டோட ஐடி மட்டும் கொடுத்தேன்னா அங்க என்ன வெஹிக்கிள் வேணாலும் நிறுத்திக்கலாம்னு அர்த்தமா? அப்படி இல்லை இல்லையா? இப்ப அது வந்து பைக்குக்கான ஸ்பாட்டா இருந்துச்சுன்னா பைக்குன்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிள் டைப் என்ன அலௌடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அப்ப பிரைவேட் ஃபைனல் வெஹிக்கிள் டைப் வேரியபிள் நேம் அலௌடு டைப்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும்? இப்ப நம்ம வந்து ஒரு வண்டி வருது அப்படின்னா அதுல அங்க வந்து ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வேற வண்டி அங்க அலோவ் பண்ணக்கூடாது. விச் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணலாம், கன்கரன்சி யூஸ் பண்ணலாம், என்ன வேணா யூஸ் பண்ணலாம். அதை விட அட்வான்ஸ்டா வந்து அட்டாமிக் பூலியன் ஒரு கிளாஸ் இருக்கு ஜாவால. நம்ம அந்த கிளாஸை யூஸ் பண்ணி தான் இப்ப வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? which is private atomic boolean occupiedன்னு சொல்லிட்டு அந்த attributeக்கு வேரியபிள் நேம் வச்சிருக்கேன். is equal to atomic boolean false. அப்படின்னா என்ன அப்படின்னா, atomic boolean இனிஷியலி நான் வந்து ஃபால்ஸ்னு வச்சிருக்கேன், which means அங்க யாருமே இல்லை. ஓகேங்களா? தென் இப்ப யாராச்சும் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ஆக்குபை பண்ணும்போது நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிப்பேன் பூலியனா. ஓகே, இப்ப நான் வந்து ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணதுக்கு எதுக்கும் இனிஷியலைசேஷன் கொடுக்காதங்காட்டிக்கு நான் எங்க கொடுக்கணும்? கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுக்கணும். பப்ளிக் பார்க்கிங் ஸ்பாட் ஐடி அலௌடு டைப் this dot id which is equal to id and this dot allowed type is equal to allowed type. ஓகே, இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிற வண்டியை எடுத்துட்டாங்க அப்படின்னா, which means நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பார்க் பண்ண வண்டிய அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த அட்டாமிக் பூலியன் இந்த ஆக்குபைடோட வேல்யூவை ஃபால்ஸா செட் பண்ணும். இப்போ ஒருத்தவங்க வந்து என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ட்ரூவா செட் பண்ணணும். கரெக்டா? which means நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், ஆக்குபைட்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றதுக்காக வச்சிருக்கேன். அந்த ட்ராக் பண்றதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ட்ரூன்னு மாத்துவேன். இப்ப யாரும் வரல அப்படின்னா வந்தவங்க அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த வெஹிக்கிள்னா எகைன் அந்த இடம் வெக்கேட்டா இருக்கு அப்படிங்கும் போது நான் சேம் ஃபால்ஸ்னு மாத்துவேன். த நேம் இட் செல்ஃப் ஆக்குபைடு ஃபால்ஸ்னா அங்க யாரும் இல்ல, ஆக்குபைட் ட்ரூனா
அங்க யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நான் அதுக்கான மெத்தட் எழுத போறேன். பப்ளிக் பூலியன் ட்ரை ஆக்குபை. ஓகேங்களா? இந்த ட்ரை ஆக்குபை என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்ப ஆக்குபைடு டாட் கம்பேர் அண்ட் செட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்ன பண்ணும்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபால்ஸ், ஓகேவா? ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு மாத்தணும். ட்ரை ஆக்குபைனா இங்க ஆல்ரெடி யாரும் இல்ல. யாரும் இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், நான் அந்த இடத்துல வண்டி நிறுத்தலாம் இல்லையா, விச் மீன்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ட்ரூ வேல்யூ. அப்படி ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஃபால்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிருங்க. கம்பேர் அண்ட் செட் பாருங்க, எக்ஸ்பெக்ட் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ அண்ட் நியூ வேல்யூ. இப்ப வந்து ட்ரை ஆக்குபைன்ற மெத்தட் நேம் இட் செல்ஃப் என்ன சொல்லுது, அங்க யாரும் இல்லைன்னா நீ போய் அங்க போய் அந்த பிளேஸ்ல நிறுத்திக்கலாம். அப்ப அங்க ஆல்ரெடி நான் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா தான் அங்க போய் நிறுத்த முடியும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நான் நிறுத்த போறேன், நிறுத்திட்டா அந்த வேல்யூவை ட்ரூன்னு மாத்திரு, அவ்வளவுதான். தென் இப்ப யாராச்சும் வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து வண்டி அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளி அந்த இடத்துல இருக்கிற ஆக்குபைடோட வேல்யூவை ஃபால்ஸா மாத்த போறேன். ஆக்குபைட் டாட் செட் ஃபால்ஸ். ஏன்னா வந்து ஆல்ரெடி அங்க ஒரு வண்டி இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு இருந்திருக்கும். அப்ப அந்த ட்ரூன்னு இருந்த விஷயம் ட்ரூவாவே இருந்தா பின்னாடி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அங்க நிறுத்த முடியாது. அதனால அந்த வேல்யூவை நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணாதான் வந்து இந்த ட்ரை ஆக்குபைன்ற மெத்தட் நான் கால் பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு ட்ரூன்னு மாத்திடுவாங்க. ஓகே, இப்ப இனி ஒண்ணு, அந்த இடத்துல வண்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுவேன், பப்ளிக் பூலியன் இஸ் ஆக்குபைடுன்ற ஒரு மெத்தட் நான் எழுதுறேன். எழுதிட்டு இப்ப ரிட்டர்ன் ஆக்குபைட் டாட் கெட் ஆஃப். அப்ப அது வந்து அந்த இடத்துல வந்து வேல்யூ இருந்துச்சு, ட்ரூவா இருந்துச்சுன்னா அங்க ஆல்ரெடி ஆள் இருக்கு, ஃபால்ஸா இருந்தா அங்க யாருமே இல்லை. அவ்வளவுதான் பார்க்கிங் ஸ்பாட். பார்க்கிங் ஸ்பாட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளா ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வெஹிக்கிள் டைப் அங்க அலௌடுன்னு பார்த்திருக்கேன், அண்ட் தென் அந்த ஸ்பாட்டோட ஐடி. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டர் மாதிரி அட்டாமிக் பூலியனை வச்சு ஒரு ஆக்குபைட் என்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யாரும் இல்லைன்னா ஆக்குபை பண்ணிடும். அப்படி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஈஸ் ஆக்குபைடான்னு கேட்கும். அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அது ட்ரூன்னு சொல்லும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இல்ல அப்படிங்கும் போது நான் போய் வெக்கேட்டா இருந்து யாரும் இல்லைன்னா நான் போய் ஆக்குபை பண்ணிப்பேன். அப்படி இருந்தாங்கன்னா நாங்க போய் வெஹிக்கிளை நிறுத்த மாட்டேன். வெக்கேட் அப்படின்னா ஒரு டைம் வந்து அந்த இடத்துல யாராச்சும் ஆல்ரெடி வந்து பார்க் பண்ணிருக்காங்க, பார்க் பண்ணிட்டு அந்த வெஹிக்கிள் எடுத்தாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல நான் வந்து ஃபால்ஸ் கொடுக்கல அப்படின்னா வேற யாராலையும் அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ண முடியாது. அதனால இங்க எக்ஸ்பிளிசிட்டா ஐ எம் செட்டிங் த வேல்யூ as false. சிம்பிள். தென் இப்ப பார்க்கிங் ஃப்ளோர் அப்படின்னா நிறைய பார்க்கிங் ஸ்பாட்டும் இருக்கும். அப்ப நான் வந்து ஒரு மேப் கிரியேட் பண்றேன். பிரைவேட், ஒரு ஃப்ளோர்ல ஒரு வண்டி தான் பார்க் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல, எத்தனை வண்டி வேணாலும் பார்க் பண்ணலாம். அந்த பார்க் பண்றது தான் நம்ம பார்க்கிங் ஸ்பாட்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனல் மேப். இப்ப இதுல என்ன நம்ம அக்செப்ட் பண்ண போறோம்னா ஸ்பாட்டோட ஐடி அண்ட் தென் பார்க்கிங் ஸ்பாட் ஹோல் கிளாஸும். அப்ப ஸ்பாட்டோட ஐடி வந்து ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்குக்கான ஹோல் பார்க்கிங் ஸ்பாட்டையும் நம்ம சேவ் பண்ண போறோம், which is equal to new hash map of. ஓகே, இப்ப ஃபைனல் வேரியபிள்னா இனிஷியலைசேஷன் கண்டிப்பா தேவை. அது இங்க கொடுக்காதன் கட்டிக்கு தான் நமக்கு எரர் த்ரூ பண்ணுது. அதை கன்ஸ்ட்ரக்டர்ல நான் பாஸ் பண்ணிடுறேன். தென் பிரைவேட்ன்ற கட்டிக்கு கெட்டர் மட்டும்தான் இருக்கும். பப்ளிக் ஸ்ட்ரிங் get id of curly bracket return id. Okay, done. After this நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணலாம், இப்ப வந்து ஒரு ஃப்ளோர்ல இப்ப நான் வந்து ஒரு ஸ்பாட்டை ஆட் பண்றேன் அப்படின்னா இதுல எதுவுமே வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறது கிடையாது. நான் இப்ப ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்பாட்டை இந்த ஃப்ளோர்ல நான் ஆட் பண்ணணும். அப்ப ஸ்பாட்ஸ்ன்ற ஒரு மேப் இருக்கு. சோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னா பப்ளிக்
void add spot. இப்ப நான் என்ன பாஸ் பண்ணணும், பார்க்கிங் ஸ்பாட் ஹோல் கிளாஸையும் நான் பாஸ் பண்றேன். இப்ப இந்த ஸ்பாட்ஸ்ல அந்த ஐடி வச்சு புட்ஸ் ஸ்பாட்ஸ் டாட் புட் ஆஃப் அந்த ஐடி இருக்கும் இல்லையா, ஸ்பாட் டாட் கெட் ஐடி ஆஃப், அதுக்கடுத்து ஹோல் ஸ்பாட்டையும் நான் பார்ப்பேன். அப்ப ஒரு பார்க்கிங் ஸ்பாட் ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிடுது. விச் மீன்ஸ் அந்த பார்க்கிங் ஸ்பாட் எப்படி ஆட் ஆகணும், அந்த பார்க்கிங் ஸ்பாட்டோட ஐடி என்ன கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் வந்து அக்செப்டட், கார் நிறுத்துற இடமா பைக் நிறுத்துற இடமா அப்படி எல்லாமே சொல்லி அந்த ஸ்பாட்டை நான் ஆட் பண்ணும். அதுக்கடுத்து இப்ப நான் ஸ்பாட் ஆட் பண்ணிட்டேன். இப்ப என்னோட வெஹிக்கிளுக்கு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுவும் நான் பார்க்கிங் ஃப்ளோர்ல தான் பண்ணணும். ஏன்னா பார்க்கிங் ஃப்ளோர்ல தான் என்னோட வெஹிக்கிள் நிறுத்திருக்கு, அங்க அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுவேன். அது எப்படி கொடுக்கறது, பப்ளிக் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ பார்க்கிங் ஸ்பாட் அவைலபிளா இருந்துச்சுன்னா இஸ், இல்லைன்னா ஃபைண்ட் அவைலபிலிட்டி. ஓகே, என்ன வெஹிக்கிள்னு சொல்லி இதுல வெஹிக்கிள் டைப் தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து எந்த வெஹிக்கிள் நீங்க நிறுத்த போறீங்களோ அந்த வெஹிக்கிளுக்கான இடம் இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதனால வெஹிக்கிள் டைப். ஓகே, இப்ப ஒவ்வொரு ஸ்பாட்டா நான் போய் செக் பண்றேன். பார்க்கிங் ஸ்பாட்டோட வேல்யூஸா ஒவ்வொன்னா போய் செக் பண்றேன். இஃப் ஸ்பாட் டாட் அலௌடு டைப், ஸ்பாட்ல ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்கு, அலௌடு டைப்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கா, டாட் அலௌடு டைப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா வெஹிக்கிளோட டைப், அதுவும் மேட்ச் ஆகணும். அதுக்கடுத்து ஸ்பாட் டாட் ட்ரை ஆக்குபைன்னு இருக்கு இல்லையா, அங்க ஆல்ரெடி ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் என்னால அந்த இடத்துல போய் பிளேஸ் பண்ண முடியும். கரெக்டா, அந்த ட்ரை ஆக்குபை அதுவும் ஃபால்ஸா இருக்கு, அது ஃபால்ஸா இருக்கணுமா, ட்ரை ஆக்குபை விச் இஸ் ஃபால்ஸ். அண்ட் தென் ஸ்பாட்டோட அலௌடு டைப்பும் வெஹிக்கிள் டைப்பும் எனக்கு வந்து மேட்ச் ஆகணும். இங்க வேல்யூ இருக்கக்கூடாது, இங்க யாருமே இருக்கக்கூடாது. அண்ட் தென் இங்க எனக்கு இது மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்பாட்ல நான் வந்து என் வெஹிக்கிளை நிறுத்திக்கலாம். அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா என்ன, ரிட்டர்ன் நல். ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பாட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப அந்த பார்க்கிங் ஸ்பாட்ல வந்து நான் வந்து ட்ரை ஆக்குபை, வெக்கேட் ஆகுறது, ஈஸ் ஆக்குபைடுலாம் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். பிஃபோர் தட் பார்க்கிங் ஸ்பாட்னா என்ன, ஒரு ஸ்பாட்ல என்ன வெஹிக்கிளை நான் அலோவ் பண்ண போறேன் அப்படின்ற இந்த ரெண்டுமே, அந்த பார்க்கிங் ஸ்பாட்டோட ஐடி அண்ட் தென் என்ன வெஹிக்கிள் அந்த பார்க்கிங் ஸ்பாட்ல நிறுத்தலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பார்க்கிங் ஃப்ளோர்ல இப்ப நான் போய் வண்டியை நிறுத்தணும்னா அது என்ன பண்ணணும், பார்க்கிங் ஸ்பாட்டுக்குள்ள நேவிகேட் ஆகி என்ன டைப் அந்த பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு அலௌடு, அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் ஸ்பாட்ல வந்து ஏதாச்சும் வெஹிக்கிள் இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா மட்டும்தான் என்னால வந்து என்னோட வெஹிக்கிளை நிறுத்த முடியும். அப்படி இருந்துச்சுன்னா என்னால நிறுத்த முடியாது. அதனால அப்படி இல்லைங்கும் போது விச் இஸ் ட்ரூ அப்படின்னா ஸ்பாட்டை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா என்கிட்ட தான் ஸ்பாட்லயே ஸோ நல் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது வரைக்கும் ஐ ஹோப் எந்த டவுட்டும் இருக்காது. தென் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வந்து பேமெண்ட் அப்படின்னா எப்படி பண்ண போறோம், பீக் ஹவர்ஸ்ல ஒரு மாதிரியும் அண்ட் தென் நான் பீக் ஹவர்ஸ்ல ஒரு மாதிரியும் டைம் பேஸ்டா இருக்கும். அப்படி இல்ல பீக் ஈவென்ட்ஸ் டைம்ல நான் டிஃப்ரெண்டாவும் பே பண்ண போறேன். அப்ப பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, அப்ப இதுக்கு நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், பிரைசிங்க்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பேமெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் கேஷா இல்ல யூபிஐயா அப்படி இல்லைன்னா கார்டான்னு சொல்லிட்டு பேமெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பேக்கேஜ்குள்ள கிரியேட் பண்ண போறோம். ஸ்ட்ராட்டஜி பேக்கேஜ்குள்ள ரெண்டு பேக்கேஜ், ஒன்னு வந்து பேமெண்ட்டுக்கு, இன்னொன்னு வந்து பிரைசிங்க்கு. பேக்கேஜ் பேமெண்ட், அதுக்கடுத்து பிரைசிங்.
ஓகே, இப்ப பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஏன்னா கார்டா இருந்துச்சுன்னா ஒரு பேமெண்ட், யூபிஐயா இருந்தா ஒரு பேமெண்ட், கேஷா இருந்தா ஒரு பேமெண்ட். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நான் பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த யூபிஐ கேஷ் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் தான் பேஸ். ஓகேங்களா? இந்த பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் வந்து ஆக்சுவலி இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் நான் இன்டர்ஃபேஸா கிரியேட் பண்ணிக்கிறேன். எந்த கிளாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ அது வந்து எனக்கு அந்த மெத்தட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். சிம்பிள் பூலியன் ப்ராசஸ் பேமெண்ட். இது என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா டிக்கெட்டை அக்செப்ட் பண்ணணும் அண்ட் தென் அமௌண்ட், டபுள் அமௌண்ட். பே பண்றோம்னா டிக்கெட்டு அண்ட் தென் அமௌண்ட் இந்த ரெண்டு தான் வேணும். அதனால பேமெண்ட்டுக்கு இந்த மெத்தட் ஒன்று மட்டும் போதும். பிகாஸ் நம்ம பேமெண்ட் மட்டும் தானே பண்ண போறோம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கார்ட் பேமெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். நியூ ஜாவா கிளாஸ் கார்ட் பேமெண்ட். ஓகே, இந்த கார்ட் பேமெண்ட் which is going to implements payment strategy. அப்ப அந்த மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஹோவர் பண்ணிட்டு சிம்பிளி. ஓகே, இதுவும் வந்து ப்ராசஸ் பேமெண்ட். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த கேஷ் பேமெண்ட்ங்கிற காட்டிக்கு இது என்னது கார்டு பேமெண்டா? ஓகே, அப்ப இந்த கிளாஸ் கார்டு பேமெண்ட்ன்றதால சிம்பிளி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் paid rupees plus amount for ticket. அந்த டிக்கெட் ஐடியும் நம்ம கொடுத்துடலாம். for ticket which is plus ticket dot get ticket id. ஓகே, த்ரோ கார்டு பேமெண்ட் அதை நம்ம சொல்லணும் இல்லையா, அதனால இது கார்டு கிளாஸ்ங்கிற காட்டிக்கு சிம்பிளி நான் வயா கார்டு பேமெண்ட். ஓகே, and then simply I am returning true. return true. அவ்வளவுதான். இந்த ரெண்டு லைனையும் நான் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், நமக்கு யூஸ் ஆகும். காப்பி. இப்ப கார்டுக்கு அடுத்து யூபிஐ பேமெண்ட் கொடுக்குறேன். யூபிஐ payment. Okay, which is going to implement payment strategy and okay, இதுக்குள்ள நான் இதே விஷயத்தை கொடுத்துட்டு டிக்கெட் ஐடி via யூபிஐ பேமெண்ட். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட். அப்ப அந்த கிளாஸையும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ கேஷ் பேமெண்ட் implements payment strategy. Okay, same. Instead of card payment, cash payment. அவ்வளவுதான். ஓகே, இப்ப வந்து நமக்கு பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. சேம் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ ஜாவா கிளாஸ் இன்டர்ஃபேஸ் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்ப இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜில எனக்கு என்ன மெத்தட் வேணும், கால்குலேட் அமௌண்ட் தானா, which is going to return a double. அதனால calculate fee. இதுல என்னென்ன வேணும், எனக்கு வெஹிக்கிள் என்ன டைப்னு சொல்லிட்டு தேவை. ஏன்னா அந்த டைப்பை பேஸ் பண்ணி எனக்கு வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். வெஹிக்கிளோட டைப்பு, தென் பர்சனோட இன் டைம் அவுட் டைம் which means entry time and exit time. இந்த 3 வேல்யூ வேணும். என்ன வெஹிக்கிள் கொண்டு வராங்க அண்ட் தென் வந்து அவங்க என்ட்ரி எப்ப ஆகுறாங்க, எக்ஸிட் எப்ப ஆகுறாங்க, அதை வச்சுதான் நம்ம டியூரேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அந்த டியூரேஷனை வச்சுதான் நம்ம வேல்யூமே கால்குலேட் பண்ண போறோம். கரெக்டா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கடுத்து ஈவென்ட் பேஸ்டு போவோம். டைம் பேஸ்ட் pricing. Okay, in the time based pricing which is going to implement pricing strategy.
அப்ப அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி எனக்கு சில வேரியபிள்ஸ் வேணும். இப்ப டைம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது நான் பீக் ஹவரா இருந்தா ஒரு வேல்யூ அண்ட் தென் நான் பீக் ஹவரா இருந்தா ஒரு வேல்யூ தான் வாங்க போறேன். அப்ப என்னோட பேசிஸ்ல பீக் ஹவர்னா எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அண்ட் தென் நான் பீக் ஹவர் அப்படின்னா என்ன, பீக் ஹவரோட ஸ்டார்ட் அண்ட் பீக் ஹவரோட எண்டுக்கு அடுத்து மிச்சம் இருக்க எல்லா டைமே நான் பீக் ஹவர் தான். ஓகேவா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் பீக் ஹவர் ஸ்டார்ட் எப்ப ஆகுதுன்னு சொல்லிடுறேன். பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் லோக்கல் டைம். இட்ஸ் நாட் லோக்கல் டேட், நான் டைம் தான் எடுக்கிறேன், லோக்கல் டைம். இப்ப நான் ஒரு வேரியபிள வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்றேன்னா அதை கேபிட்டல்ல கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பாக்குறவங்களுக்கு ஓகே இது ஃபைனல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். பீக் டைம் ஸ்டார்ட், பீக் டைம் ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இந்த வேரியபிள்ல லோக்கல் டைம் டாட் ஆஃப்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நான் எந்த டைமை வந்து பீக் டைம்னு சொல்றேன்னா காலையில 8 மணில இருந்து, which means 8:00 மார்னிங் 8 o'clockல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நான் பீக் ஹவர்னு சொல்றேன். 8,0 8 hours and 0 minutes starting. அண்ட் தென் எண்ட் அப்படின்னா 12 சொல்லலாம், இல்ல நான் 17 சொல்றேன். அப்படியே இல்ல which means ஈவினிங் 6 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் அப்படின்னா 18 to 22 அதுவும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு மெத்தட் எழுத போறேன். நான் கொடுக்குற டைமிங் பீக் டைமா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு இண்டிவிஜுவலா ஒரு மெத்தட் எழுதுறேன். பிரைவேட் பூலியன் இஸ் பீக்கான்னு பாக்குறேன். அந்த பீக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு எனக்கு என்ன வேணும், நான் பாஸ் பண்ற டைம் வேணும். அதனால லோக்கல் டைம் ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுக்குற டைம் வந்து இந்த டைம் ரேஞ்சுக்குள்ள இல்ல அப்படின்னா அது வந்து பீக் டைம் கிடையாது. டைம் டாட் பிஃபோர்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு, இஸ் பிஃபோர் பீக் டைம் ஸ்டார்ட் அண்ட் இஸ் பிஃபோர் அண்ட் இஸ் ஆஃப்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதேதான் டைம் டாட் இஸ் ஆஃப்டர் பீக் டைம் எண்ட். அப்ப பீக் டைம் ஸ்டார்டிங்க்கும் பீக் டைம் எண்டிங்க்கும் அப்புறம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பீக் டைம் கிடையாதுன்னு சொல்லணுமா? அப்ப இங்க நாட், அப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இஸ் பீக் டைமா? இப்ப வந்து நான் வந்து 7 மணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 7 மணின்றது இஸ் பீக் டைம் பிஃபோரா? எஸ், இஸ் பீக் டைமுக்கு பிஃபோர். அப்ப பிஃபோரா இருந்துச்சு அப்படின்னா அது பீக் டைம் கிடையாது. அதனாலதான் இங்க நெகோசியேஷன் கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் இங்க பாருங்க, நான் வந்து ஒரு 8 o'clock, இப்ப நான் 9 o'clock கொடுக்குறேன். இப்ப பீக் டைம் ஸ்டார்ட் 9 o'clock வந்து பீக் டைம் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி இருக்கா? இல்ல. அப்ப இது ட்ரூ. அண்ட் தென் ஈஸ் பீக் டைம்க்கு ஆஃப்டர்ல இருக்கா? இல்ல. அப்ப இதுவும், அப்ப இங்க என்ன வரும்னா ஈஸ் ஆஃப்டருங்கும் போது இது ஆக்சுவலி ஃபால்ஸ். நான் இங்க நெகோசியேட் பண்ணிருக்கும் போது அப்ப அதோட வேல்யூ என்ன? ட்ரூ. தட்ஸ் வை நான் வந்து ஆப்போசிட் வேணுங்கிற காட்டிக்கு இங்க நெகோசியேஷன் கொடுத்துருக்கேன், விச் மீன்ஸ் நாட் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நம்ம ஃபீஸ் கால்குலேட் பண்ணலாம். இப்ப ஒரு பர்சனோட என்ட்ரி டைமும் எக்ஸிட் டைமும் இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்ப என்ட்ரி டைமை விட எக்ஸிட் டைம் முன்னாடி இருந்துச்சுன்னா விச் இஸ் சம்திங் ராங் கால்குலேஷன் தானே. எக்ஸிட் டைம் வந்து பிஃபோர் என்ட்ரி டைமா இருக்கக்கூடாது. அப்ப எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணா அந்த ஒரு செக் பாயிண்ட்டை நம்ம வச்சிடலாம். இஃப் எக்ஸிட் டைம் இஸ் பிஃபோர் ஆஃப் என்ட்ரி டைமா இருந்துச்சு அப்படின்னா த்ரோ நியூ THR OW நியூ எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன் பாஸ் பண்ண போறேன்னா எக்ஸிட் டைம் இஸ் பிஃபோர் என்ட்ரி டைம். அப்ப அது எக்ஸப்ஷன் தான். ஓகே, தென் விச் இஸ் எக்ஸப்ஷன் இல்லாம ரன் டைம் எக்ஸப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன். ஓகே, தென் ஆஃப்டர் திஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். நம்மளோட டைமை வாங்கி லோக்கல் டைம் ரேஞ்ச் எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாங்ல
டியூரேஷனா மினிட்ஸா வாங்கிடலாம். டியூரேஷன் இன் மினிட்ஸ். இது எப்படி மினிட்ஸா கன்வெர்ட் பண்றதுன்னா டியூரேஷன் டாட் பிட்வீன் என்ட்ரி டைமுக்கும் எக்ஸிட் டைமுக்கும் நடுவுல இருக்கிற டைமா நான் மினிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி இருக்கிற மெத்தட்ஸா நான் யூஸ் பண்ணிடுறேன். டியூரேஷன் என்ட்ரி டைமுக்கும் எக்ஸிட் டைமுக்கும் நடுவுல எவ்வளவு டியூரேஷன் இருக்கோ அதை நான் மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நான் ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும், டிவைடட் பை 60. அதை தான் நான் இப்ப பண்ண போறேன். டோட்டல் ஹவர்ஸை பொறுத்து தான் நான் வந்து கால்குலேட் பண்ண போறேன்னா அதனால ஃபர்ஸ்ட் மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணி எக்ஸாக்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணி ஹவர்ஸ் ஆக்குறேன். ஓகேங்களா? இப்ப லாங்கா மாத்திக்கலாம். டெசிமல் வேல்யூ வந்துச்சுன்னா இப்ப 2.8 அப்படிலாம் வந்துச்சுன்னா 2.8 வந்துச்சுன்னா 3 அந்த மாதிரி நான் பண்ணணுங்கிற காட்டிக்கு math.ceil of என்ன பண்ணும், டியூரேஷன் மினிட்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை டிவைடட் பை 60. 60 means 1 hour. 60 minutes divided by 60.0. இப்ப இது வந்து எனக்கு எக்ஸாக்ட் ஹவர்ஸ் கிடைச்சிடும். இப்ப நான் என்ன பண்றேன், இன்ட் பீக் ஹவர்ஸ்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி 0ன்னு வச்சிருக்கேன். அண்ட் இன்ட் நான் பீக் ஹவர்ஸ்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி அதுக்கும் வேல்யூ 0 தான் வச்சிருக்கேன். இப்ப ஒவ்வொரு டைமா செக் பண்ண போகுது. ஓகே, இன்ட் I equal to 0, I less than total hours. Total hours இப்ப 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 total hoursக்கும் அது உள்ள போயிட்டு I plus plus இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா யூசரோட ஹவர்ஸ் செக் பண்ண போறோம். எப்படி, யூசர் எந்த டைம்ல என்ட்ரி ஆயிருக்காங்க, எந்த டைம்ல எக்ஸிட் ஆயிருக்காங்க எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு குரோனோ யூனிட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப பாருங்க, லோக்கல் டேட் டைம். யூசர் வந்து கண்டிப்பா லோக்கல் டேட் டைம்ல தான் என்ட்ரி டைம் கொடுக்குறாங்க. அந்த என்ட்ரி டைமை நான் கர்சர் ஒன்று கிரியேட் பண்றேன், which is equal to entry time dot entry time நான் என்ன பண்றேன்னா truncated to crow units டாட் ஹவர்ஸ். அதாவது இப்ப ஒரு 8:55 வந்திருக்கீங்க, அதை ஹவரா கன்வெர்ட் பண்ணும் 8 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது என்னவா இருக்கும், 8 o'clock நீங்க வந்த மாதிரி. விச் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு டைம் இருக்கு இல்லையா. இப்ப லோக்கல் டேட் டைம்னா என்ன, எப்படி வரும் நமக்கு, டேட்டு சாரி இயரு மந்த்து டேட்டு எல்லாமே வருமா. அதுக்கு அடுத்து வந்து 8:55 வரும். கரெக்டா? இப்ப இதுல இருந்து எனக்கு ஹவரை மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். அதுதான் இந்த கர்சர் வந்து பண்ண போகுது. இப்ப என்ன பண்ணும், லோக்கல் டைம் எனக்கு ஹவர் கிடைச்சிருக்கும். கரெக்டா? இந்த ஹவரை நான் ஹவர் ஸ்டார்ட்னு கொடுத்துறேன், ஈக்குவல் டு கர்சர் டாட் டு லோக்கல் டைம். அவ்வளவுதான். இப்ப என்ன, 8 o'clock ஸ்டார்ட், 8, 9, 10. அப்ப 3 times பிளஸ் பிளஸ் ஆகுமா டோட்டல் ஹவர்ஸ் வரைக்கும். அப்ப 3 hours கரெக்டா. அப்ப டோட்டல் ஹவர்ஸ் 3. அப்ப ஒவ்வொரு டைமா 8 o'clock அது வந்து பீக் டைமா இல்லையான்னு செக் பண்ணும். அண்ட் தென் 9 o'clock பீக் டைமா இல்லையான்னு செக் பண்ணும். இஃப் அது பீக் டைமா இருந்துச்சுன்னா பீக் ஹவரை பிளஸ் பண்ணும். அப்படி இல்ல பீக் ஹவர் இல்ல அப்படின்னா we are going to add the non peak hour. peak hour plus plus. அப்படி இல்லைன்னா நான் peak hour plus plus, else non peak hour plus plus. அவ்வளவுதான். ஓகே, தென் கர்சர் இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் ஒரு 1 hour பிளஸ் பண்ண போறோம். கர்சர் which is equal to plus hours 1. ஒவ்வொரு ஹவரா பிளஸ் பண்ணி 3 times அது இதே ப்ராசஸ பண்ணும். சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன், பீக் ஹவருக்கு ஒரு ரேட் கொடுப்பேன், நான் பீக் ஹவருக்கு ஒரு ரேட் கொடுப்பேன். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீக் ஹவருக்கு ரேட் கொடுத்துடலாம். டபுள் பீக் ஹவரோட ரேட்டு பீக் ரேட்டு. இதுல வந்து நம்ம என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்விட்ச்
ஆஃப். இப்ப ஸ்விட்ச் ஆஃப். நான் இந்த ஸ்விட்ச்குள்ள வந்து வெஹிக்கிளோட டைப்பை தான் கொடுக்க போறேன். வெஹிக்கிள் டைப் வந்து பஸ்ஸா இருந்துச்சு, சாரி கேஸ் வந்து காரா இருந்தா என்ன பண்ணணும், 30 rupees பீக் ஹவர்ல. ஓகே, ஆஃப்டர் திஸ் 1 minute. Enum's vehicle type, vehicle type, ஓகே வெஹிக்கிள் டைப்னு இருக்கு, நான் வந்து வெறும் டைப்னு கொடுத்துறேன், சாரி. ஓகே, கேஸ். இதே வந்து கார் இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கு நெக்ஸ்ட், பைக். ஓகே, பைக்கா இருந்துச்சுன்னா 15 rupees, 15.0. அண்ட் தென் இதே வந்து ட்ரக்கா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து 50 rupees போட்டுடலாம். ட்ரக்னா 50 rupees. ஓகே, தென் ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்கணும். இதுதான் வந்து என்ஹான்ஸ் லூப். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா இந்த டபுள்ல இப்ப காரா இருந்துச்சுன்னா 30 rupees வேல்யூ கொடுத்துரும். இதே பைக்கா இருந்தா 15, ட்ரக்கா இருந்தா 15 சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணிடும். இப்ப நான் பீக் ரேட், நான் பீக் ரேட்ல வெஹிக்கிள் டைப் இப்ப காரா இருக்கு அப்படின்னா நான் பீக் டைம்ல வந்து 20 rupees தான். அண்ட் தென் வந்து 10 rupees. ஆஃப்டர் திஸ் ட்ரக்கா இருந்தா 30 rupees. ஓகே, அவ்வளவுதான். இப்ப சிம்பிள். ஒன்ஸ் வந்து எனக்கு பீக் ஹவர்ஸும் கிடைச்சிருச்சு. இப்ப பீக் ஹவர்ஸ் வந்து 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா 2 hours பீக் ஹவர்ஸ், நான் பீக் ஹவர்ஸ் 1 hour இருந்துச்சுன்னா 2 into 30 60 பிளஸ் 20 80 rupees அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பீக் ஹவர்ஸ் ஸ்டார் பீக் ரேட், அது கூட நான் பீக் ஹவர்ஸ் ஸ்டார் நான் பீக் ரேட். ஓகேங்களா, தென் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைம் பேஸ்ட்ல கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து ஈவெண்ட் பேஸ்ட் கால்குலேஷன். ஈவெண்ட் பேஸ்டுக்கும் the சேம் ரூல்ஸ் தான் அப்ளை ஆக போகுது, பட் வேற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண போறோம், which is வெரி சிம்பிளா இருக்கும். பாருங்க, சிம்பிளா நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஈவெண்ட் பேஸ்ட் pricing. ஓகே, ஈவெண்ட் பேஸ்ட் pricing வந்து which is going to implement pricing strategy class. என்ன மெத்தட் இருக்கோ அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஒரு மெத்தட் தான் இருக்கு, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் கொடுத்துடலாம். ஓகே, இந்த ஓவர் ரைட் வேணும்னா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ் தான். ஓகே, இப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவெண்ட் பேஸ்ட்ல நான் ஒவ்வொரு டைப்புக்கும் டைம் பேஸ்ட்னா பீக் டைம்னா ஒரு வேல்யூ, நான் பீக் டைம்னா ஒரு வேல்யூன்னு நினைச்சேன். இப்ப இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஈவெண்ட் பேஸ்ட் நான் கால்குலேட் பண்றேன்னா அப்ப எந்த டைம்ல வந்தாலும் ஒரே அமௌண்ட் தான். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு மேப்ல வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணிடுறேன். பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் மேப் which is going to store vehicle and amount. vehicle type அது அமௌண்ட்டும். இப்ப காரா இருந்தா ஒரு வேல்யூ, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ற கட்டுக்கு vehicle type and double value, which இது வேணாம், which is going to give event hourly rates, hourly underscore rates. Okay, which is equal to map dot of, நான் இதுக்குள்ளேயே புட் பண்ண போறேன். ஓகே, இப்ப ஒவ்வொரு வெஹிக்கிள் டைப்புக்கும் நம்ம போடலாம். வெஹிக்கிள் டைப் காரா இருக்கு, வெஹிக்கிள் டைப் காரா இருந்துச்சுன்னா வேல்யூ என்ன, 50.0. ஓகே, ஆஃப்டர் திஸ் கமா போட்டுட்டு ஆஃப்டர் திஸ் வெஹிக்கிள் டைப் பைக்கா இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும், 30 rupees போட்டுடலாம். இட்ஸ் a event based, right? அப்ப வெஹிக்கிள் டைப் ட்ரக்கா இருந்தா எவ்வளோ ரேட், வெஹிக்கிள் டைப் டாட் ட்ரக்கு கமா ட்ரக்கா இருந்துச்சுன்னா எவ்வளவு போடலாம், ஒரு 70 rupees போடலாம். ஓகே, ஓகேங்களா, டன். இங்க நம்ம செமிகோலன் கொடுக்கணும்.
எங்க நான் மிஸ்டேக்கன்லி பாயிண்ட் கொடுத்துருக்கேன் கம்மாக்கு பதிலா. ஓகே, இப்ப எரர் போயிடுச்சா? ஓகே ஃபைன். இப்ப நான் இதை எப்படி கால்குலேட் பண்ண போறேன் ஃபீஸ்? சிம்பிள். அதே மாதிரி மினிட்ஸ் வாங்க போறேன். லாங் மினிட்ஸையும் ஹவர்ஸையும் கன்வெர்ட் பண்ண போறேன். இஃப் யூ வாண்ட் நம்ம வந்து இங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். டியூரேஷன் இன் மினிட்ஸ் அண்ட் டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு அடுத்து டபுள் ரேட் பர் ஹவர் which is equal to ஈவென்ட்டோட ஹவர்லி ரேட் டாட் கெட் வெஹிக்கிள் டைப், சாரி டாட் கெட் வெஹிக்கிள் டைப் இல்ல, கெட் ஆர் டிஃபால்ட் which is a map னா கெட் ஆர் டிஃபால்ட். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா டைப், நமக்கு என்ன வெஹிக்கிள் டைப்போ அந்த டைப், வெஹிக்கிள் டைப்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அப்படி இல்லைன்னா 0.0. இப்ப ரேட் ரிட்டர்ன் எப்படி பண்ணணும்? ரிட்டர்ன் ரேட் பர் ஹவர் ஸ்டார்ட் டோட்டல் ஹவர்ஸ். அந்த வெஹிக்கிள் டைப் இருந்தா வாங்குவோம், அப்படி இல்லைன்னா 0ன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். அப்ப ரேட் பர் ஹவர் இன்டூ டோட்டல் ஹவர்ஸ், அவ்வளவுதான். அதாவது இப்ப பாருங்க, இந்த வெஹிக்கிள் டைப் வந்து வெஹிக்கிள் டைப் காரா இருந்துச்சுன்னா நம்ம 50 ருபீஸ் தான், அந்த 50 ருபீஸ வாங்குவோம். 50 ருபீஸ் இன்டூ டோட்டல் ஹவர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்ப அந்த வெஹிக்கிள் டைப் அங்க இல்ல அப்படின்னா நம்ம 0.0ன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, எப்படியா இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் டைப்போட வேல்யூ என்னவா இருக்க போகுது? டபுள் தான். அந்த டபுள் தான் நான் இங்க டிஃபால்ட் வேல்யூவா கொடுத்துருக்கேன். சிம்பிள். இப்ப நம்ம வந்து டைம் பேஸ்டும் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு ஃபேக்டரி மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த ஃபேக்டரிக்குள்ள இந்த வெஹிக்கிளுக்கு, பேமெண்ட்டுக்கு, பிரைசிங்கெல்லாம் ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம இங்க வந்து ஃபேக்டரி மெத்தட் டிசைன் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால வந்து ஒரு ஃபேக்டரி கிரியேட் பண்ணிடுவோம். ஃபேக்டரி மெத்தட்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அது வந்து எங்க நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோமோ அதெல்லாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டா இருக்கும். அதுதான் ஃபேக்டரி மெத்தட். அந்த ஃபேக்டரி மெத்தடுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன், ஃபேக்டரின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஃபேக்டரிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன வெஹிக்கிள் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், அண்ட் தென் பிரைசிங் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் தட் வந்து பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த மூணுமே இருக்கு. அந்த மூணுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஐ மீன் வெஹிக்கிள், ஃபேக்டரி. வெஹிக்கிளுக்கு தேவையான எல்லா ஆப்ஜெக்டும் இந்த கிளாஸ்க்குள்ளதான் இருக்க போகுது. இந்த கிளாஸ்ல எனக்கு என்னென்னலாம் தேவை? காரா இருந்தா காருக்கு ஆப்ஜெக்ட் வேணும், பைக்கா இருந்தா பைக்குக்கு ஆப்ஜெக்ட் வேணும், ட்ரக்கா இருந்தா ட்ரக்குக்கு ஆப்ஜெக்ட் வேணும். கரெக்டா? அப்ப இதுக்கு என்ன பண்ண போறேன்? பப்ளிக் ஸ்டாட்டிக் which is a vehicle return type, அதனால vehicle. ஓகே, which is going to return as a vehicle, அதனால நான் vehicleன்னு கொடுத்திருக்கேன். create என்ன கிரியேட் பண்ண போகுது? vehicle will accept string number and the vehicle type. string number, அதுக்கு அடுத்து அதோட வெஹிக்கிளோட டைப் என்ன? வெஹிக்கிள் டைப் and I can give it as type. இப்ப வெஹிக்கிள் டைப் கிளாஸையும் வெஹிக்கிள் கிளாஸையும் இம்போர்ட் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்ல வெஹிக்கிள் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்ல இருக்குங்காட்டிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ரிட்டர்ன் சேம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச் என்ன டைப்னு பார்க்க போறோம். இப்ப டைப் வந்து காரா இருக்கு அப்படின்னா செமிகோலன் இஸ் மேண்டேட்டரி. கேஸ் வந்து இப்ப கார் அப்படின்னா நான் என்ன பண்ணும், காருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடணும் நம்பர் வச்சு. அண்ட் தென் கேஸ் வந்து பைக்கா ட்ரக்கா இருந்தா ட்ரக்குக்கு, பைக்கா இருந்தா பைக்குக்குன்னு நான் கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிடணும். இப்ப எனக்கு வந்து ஒரு கிளாஸ கால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெஹிக்கிள் கிளாஸ கால் பண்றீங்கன்னா அந்த ஃபேக்டரியில இருந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் பிரைசிங். இப்ப வந்து நீங்க ஏதாச்சும்
டைம் பேஸ்டுக்கு நீங்க கிரியேட் பண்ணணும்னா இங்க டைம் பேஸ்டு கிரியேட் பண்ணிக்கலாம், ஈவென்ட் பேஸ்டு கிரியேட் பண்ணணும்னா ஈவென்ட் பேஸ்டுக்கு. ஒவ்வொரு இடமா கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நாங்க வந்து வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இங்க என்னது, பிரைசிங் ஃபேக்டரி ஸ்ட்ராட்டஜி, சாரி பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸோட ஃபேக்டரி இது. ஓகே, ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்ப இதுக்கு நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன், சேம் பிரைவேட், அங்க கிரியேட்னு கொடுத்தோம், இங்க கெட்னு, நம்ம என்ன நேம் வேணுமோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். பிரைவேட் which is going to be a static method, and then pricing strategy தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. pricing strategy class return type get off. இது என்ன அக்செப்ட் பண்ண போகுது, pricing strategy என்ன டைப்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண போகுது. இப்ப பிரைசிங்கா இருந்தா பிரைசிங், ஐ மீன் டைம் பேஸ்டா இருந்தா டைம் பேஸ்டு, அப்படி இல்ல ஈவென்ட் பேஸ்ட்னா ஈவென்ட் பேஸ்ட், அந்த டைப் அக்செப்ட் பண்ண போகுது. அதுக்கு நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ரிட்டர்ன் switch type curly bracket case time based இருந்துச்சுன்னா new time based pricing, and then case event based இருந்தா new event based pricing, simple, and then semicolon. இப்ப எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் கிரியேட் பண்ணிட்டோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அங்க கிரியேட் பண்றதுக்கு பதிலா நம்ம சிம்பிளா இங்கே கிரியேட் பண்ணிடலாம். இந்த கிளாஸை கால் பண்ணோம்னா போதும். இதுக்குள்ள which is of payment strategy, payment strategy factory. இதுல நம்ம என்ன பண்ண போறோம், சேம் private strategy which is going to static payment strategy ரிட்டர்ன் பண்ண போகுது. பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்ப உள்ள வந்து என்ன அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் பேமெண்ட் மோடுன்னு சொல்லிட்டு தான் அக்செப்ட் பண்ணும். பேமெண்ட் மோடு. ஓகே, இப்ப ரிட்டர்ன் சேம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான். ரிட்டர்ன் ஸ்விட்ச் பேமெண்ட் மோடு. ஓகே, கேஸ் பேமெண்ட் மோட் யூபிஐயா இருந்தா நியூ யூபிஐ பேமெண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து கேஸ் இஃப் இட் இஸ் அ கார்டா இருந்துச்சுன்னா நியூ கார்டு பேமெண்ட். இஃப் இட் இஸ் அ கேஷா இருந்துச்சுன்னா நியூ கேஷ் பேமெண்ட் என்ற கிளாஸை கால் பண்ணோம். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் ஃபேக்டரி மெத்தட்ல. தென் ஆஃப்டர் தட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மெயின் மெத்தட்ஸ், அதாவது பேமெண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்க்கிங்ல நம்மளோட வெஹிக்கிள்ஸ பார்க் பண்றதுக்கும் அன்பார்க் பண்றதுக்கும் மெத்தட்ஸ் வேணும். கரெக்டா? இப்ப நான் வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் மெத்தட்ஸ நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். பேமெண்ட் ப்ராசஸிங்க்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்வீஸ் பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணிடுறேன். சர்வீஸ். ஓகே, இந்த சர்வீஸ் பேக்கேஜ்க்குள்ள நம்ம வந்து என்ன கொடுக்க போறோம், பேமெண்ட் ப்ராசஸர்னு கிளாஸ்க்கு நேம் கொடுத்துடலாம். ஜாவா கிளாஸ் பேமெண்ட் ப்ராசஸர். ஓகே, ஆஃப்டர் திஸ் இந்த பேமெண்ட் ப்ராசஸர்ல நான் என்ன பண்ண போறேன்னா பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு கிளாஸுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது எங்க இருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள பேமெண்ட்குள்ள இந்த பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கா. இந்த இன்டர்ஃபேஸ் தான் என்ன பேமெண்ட்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல போகுது. அந்த கிளாஸ் தான் நான் இங்க வந்து டிக்ளேர் பண்ண போறேன். பிரைவேட் ஃபைனல் பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்தாலும் ஓகே தான், ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்தாலும் ஓகே தான். நம்ம என்ன வேணுமோ அந்த நேம் கொடுத்துடலாம். ஓகே, ஃபைன். ஆஃப்டர் தட் ஒன்ஸ் நீங்க ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணா அது என்ன பண்ணும்,
இனிஷியலைஸ் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்ப பப்ளிக் பூலியன் பேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நான் டிக்கெட்டை பாஸ் பண்றேன். டிக்கெட்டும் எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு பாஸ் பண்றேன். டிக்கெட் கமா டபுள் அமௌண்ட். ஓகே ஓகே. இப்ப பூலியன் நம்ம வந்து அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்ப வந்து பே ஆயிடுச்சு அப்படின்னா சக்சஸ் வந்து ட்ரூவா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகும். அதனால ஸ்ட்ராட்டஜி டாட் ப்ராசஸ் பேமெண்ட்ல இது ரெண்டையும் அனுப்புறேன். இப்ப இது வந்து எப்படியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இஃப் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூனா பேமெண்ட் கன்ஃபர்ம்ட் அண்ட் வந்து ஓகே நீங்க வண்டி எடுத்துட்டு போகலாம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணும், டிக்கெட் டாட் செட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் டாட் சக்சஸ். அப்படி இல்லைன்னா டிக்கெட் டாட் செட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபெயிலியரா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், பேமெண்ட் ஃபெயில்டு ஃபார் த டிக்கெட் ஐடின்னு நான் சென்ட் பண்ணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println பேமெண்ட் ஃபெயில்டு ஃபார் த டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் டிக்கெட் ஐடி டிக்கெட் டாட் கெட் டிக்கெட் ஐடி. அவ்வளவுதான். இந்த கிளாஸும் சிம்பிள் தான். தென் ரிட்டர்ன் சக்சஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். பேமெண்ட் ப்ராசஸிங் அவ்வளவுதான். ஒன்ஸ் வந்து வண்டி எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுவேன், அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே ஃபைன். இப்ப நமக்கு மெயின் திங்கே பார்க் பண்ணி அன்பார்க் பண்ணணும். நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணும்போது டைம் வாங்கி நம்ம என்ட்ரி டைம் என்ன, வண்டியோட நம்பர் என்னன்னா சொல்லி உள்ள எந்த ஸ்லாட்னு அலோகேட் பண்ணி கொடுத்துடணும். அன்பார்க் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த ஸ்லாட்ல வண்டி இருக்குங்கிறதால நம்ம வெக்கேட்டும் பண்ணணும். அண்ட் தென் வந்து எவ்வளவு அமௌண்ட்னும் நம்ம சொல்லணும். கரெக்டா? இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். கிளாஸ் நேம் வந்து பார்க்கிங் லாட்னு கொடுத்துறேன். பார்க்கிங் லாட். ஓகே ஓகே ஃபைன். இப்ப இந்த பார்க்கிங் லாட்ல நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்க்கிங் லாட் ஆக்சுவலி ஒரு சிங்கிள்டன் கிளாஸா இருக்க போகுது. விச் மீன்ஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஹோல் ப்ராஜெக்ட் ரன் ஆகும் வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் பார்க்கிங் லாட் which is equal to new parking lot. Instead of parking lot நான் instance என்ற நேம் கொடுத்துறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்ப என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது சிங்கிள்டன் அப்படிங்கறதால கன்ஸ்ட்ரக்டர் ஷுட் பி ஆஃப் பிரைவேட் பார்க்கிங் லாட். உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், திஸ் டாட் இல்ல கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பிரைவேட். ஆஃப்டர் தட் வந்து நம்ம கெட் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் பார்க்கிங் லாட் கெட் இன்ஸ்டன்ஸ் ரிட்டர்ன் இன்ஸ்டன்ஸ். ஓகே ஓகே, இது சிங்கிள்டன் ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் ஒரு வண்டியை பார்க் பண்றேன்னா எந்த ஃப்ளோர்ல பார்க் பண்றேங்கிறதும் வேணும். அண்ட் தென் வந்து டிக்கெட்டும் நான் ஆக்டிவ் டிக்கெட்டையும் இனிஷியேட் பண்ணணும். தென் என்ன பிரைசிங்னு நான் சொல்லணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், பிரைவேட் ஃபைனல். இப்ப பார்க்கிங் ஃப்ளோர் வந்து ஃப்ளோரோட ஐடியும் ஃப்ளோர் எந்த ஃப்ளோர்ன்ற ஆப்ஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம் கட்டிக்க, விச் இஸ் ஆஃப் மேப். ஃப்ளோர் ஐடி வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். அண்ட் தென் ஹோல் பார்க்கிங் ஃப்ளோருமே நம்ம பாஸ் பண்ண போறோம், which is equal to new hash map of. ஓகே. ஒன்ஸ் நமக்கு ஃப்ளோர் வேணும், அதுக்கடுத்து என்ன வேணும், ஃப்ளோர் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம டிக்கெட் ஜெனரேட் பண்ணுவோம் இல்லையா, நேம் ஃப்ளோர்ஸ். ஓகே, டிக்கெட். தென் டிக்கெட்டையும் நான் வந்து மேப்பாவே கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரிங் கமா டிக்கெட், tickets equal to new hash map. ஓகே,
ஆக்டிவ் டிக்கெட்ஸ். ஓகே, இப்போ எதுக்கு இந்த ஃப்ளோரும் டிக்கெட்ஸும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, இஃப் ஐ வாண்ட் டு ஆட் அ ஃப்ளோர் நான் வந்து மேப்ல ஆட் பண்ணிடுவேன். இஃப் ஐ வாண்ட் டு ஆட் அ டிக்கெட் நான் வந்து ஆக்டிவ் டிக்கெட்ஸ்ல இந்த மேப்குள்ள ஆட் பண்ணிடுவேன். ஓகே, தென் பிரைவேட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு வேணும் இல்லையா? பிரைவேட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி, அதையும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன். டன். ஆஃப்டர் தட் வந்து இது ஃபைனலா இருக்கு. நோ, ஃபைனல் இல்ல. ஓகே, இந்த இதுல வந்து நான் என்ன பண்றேன், திஸ் டாட் pricing strategy which is equal to, நான் இனிஷியலி pricing strategy வந்து டைம் பேஸ்ட்னு கொடுத்துறேன். get in pricing strategy dot, சாரி, pricing strategy factoryல நான் அந்த வந்து wait 1 minute. இப்போ வந்து எனக்கு டைம் பேஸ்டு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ண போறேங்கிற காட்டிக்கு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபேக்டரியில இருந்து நான் டைம் பேஸ்டு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஆப்ஜெக்டை வாங்கிடுறேன். டைம் பேஸ்டு. ஓகே, டைம் பேஸ்டுக்கு நான் இப்போ ஆப்ஜெக்ட் வாங்கிட்டேன். இது எவ்வளோ ஈஸியா இருக்குன்னா, சிம்பிளி நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியோட ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு சிம்பிளா நான் எனக்கு இந்த டைம் பேஸ்டுக்கு எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். pricing strategy factory dot get of pricing strategy type. Pricing strategy type dot time based. Why it is not working? Get தான் கொடுத்திருக்கேன். pricing strategies factory dot time based. Sorry, not factory. Pricing strategy dot time based. But pricing strategy factory which is private, இங்கேயும் வந்து நான் private தான் கொடுத்திருக்கேன். private இதுக்கு தேவையான getters setters நம்ம எழுதிக்கலாம். It's not an issue. Public class கொடுத்துட்டேன். privateல instance create பண்ணதுக்கு அப்புறமா private final this dot private pricing strategy. I think this dot private okay, I will make okay. இப்போ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். ஓகே, pricing factory pricing strategy factoryல இந்த மெத்தட் ஆக்சுவலி பிரைவேட்டா இருக்கு. அதனாலதான் வந்து அந்த மெத்தடால அந்த கிளாஸ்ல இருந்து இந்த மெத்தடை கால் பண்ண முடியல. இப்ப பப்ளிக் ஆக்குனதையும் அந்த எரர் போயிடுச்சு. ஓகே, இப்ப நான் வந்து ஃப்ளோர் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், பப்ளிக் வாய்ட் ஆட் ஃப்ளோர். இப்ப யூசர் நீட்ஸ் டு ஆட் அ ஃப்ளோர்னா பார்க்கிங் ஃப்ளோர் வாங்கிட்டு இந்த ஃப்ளோர்ஸ் டாட் ஆட் ஆஃப், சிம்பிள் ரைட், ஃப்ளோர்ஸ் டாட் ஆட் ஆஃப் நம்ம அந்த ஃப்ளோரை ஆட் பண்ணிடலாம். பட் ஓகே, இட்ஸ் அ மேப், அதனால புட் ஃப்ளோர்ல என்னென்ன போடணும், ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோரோட ஐடி, ஃப்ளோர் டாட் கெட் ஐடி கமா ஃப்ளோர். அவ்வளவுதான், நம்ம ஃப்ளோரை ஆட் பண்ணிட்டோம். இப்பதான் வந்து மெயின் திங், ஒரு வண்டியை பார்க் பண்ணணும்னா எப்படி பண்றது, அன்பார்க் பண்ணணும்னா எப்படி பண்றது. பார்க் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க. அப்ப பப்ளிக் which is going to provide us ticket park vehicle of, இது வந்து பார்க் வெஹிக்கிள பார்க் பண்ணும்போது எனக்கு என்னென்ன தேவை, வெஹிக்கிள்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. வெஹிக்கிள் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் வெஹிக்கிளோட நம்பர் அண்ட் என்ன டைப்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ட்ரி டைம் எனக்கு தேவை. ஸோ வெஹிக்கிள் அண்ட் தென் லோக்கல் டேட் டைம் என்ட்ரி டைம்.
ஓகே, தென் ஒன்ஸ் இட் இஸ் டன், நான் என்ன பண்ண போறேன்னா எந்த பார்க்கிங் ஃப்ளோர்ல எனக்கு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஃப்ளோர், ஒன் செகண்ட், பார்க்கிங் ஃப்ளோர், பார்க்கிங் லாட், பார்க்கிங் ஃப்ளோர் அந்த வேல்யூஸை ஃபெச் பண்ணிட்டு அந்த பார்க்கிங் ஃப்ளோர்ல நான் பார்க்கிங் ஸ்பாட்ல இருக்க அவைலபிலிட்டி செக் பண்ணும். பார்க்கிங் ஸ்பாட்ல நான் ஆல்ரெடி வந்து பார்க்கிங் ஸ்பாட்ல ஆல்ரெடி நான் மெத்தட் எழுதி வச்சிருக்கேன். அதனால பார்க்கிங் ஸ்பாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோரு, அந்த ஃப்ளோர்ல ஏதாச்சும் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். ஃபைண்ட் அவைலபிள் ஸ்பாட், பார்க்கிங் ஃப்ளோர்ல என்ன மெத்தட் நான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிக்கிறேன். பார்க்கிங் ஃப்ளோர் ஃபைண்ட் அவைலபிலிட்டி. ஓகே, இந்த ஃபைண்ட் அவைலபிலிட்டியா டாட் ஃபைண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் எதுக்கு, அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் டைப்புக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ அதனால வெஹிக்கிள் டாட் கெட் வெஹிக்கிள் டைப். ஓகே, இந்த வெஹிக்கிள் டைப்புக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணும். இஃப் ஸ்பாட் வந்து நல்லா இல்ல அப்படிங்கும் போது நான் டிக்கெட் ஜெனரேட் பண்ணோம். அதுக்கு ஸ்ட்ரிங் டிக்கெட் ஐடி which is equal to which is auto generated ஒன்னா இருக்கணுங்கிற காட்டிக்கு UID random UID டாட் டூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் டிக்கெட் கிளாஸ் இருக்கு இல்லையா, டிக்கெட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் வந்து என்னென்ன விஷயத்த அனுப்பணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டர்ல வாங்கி வச்சிருக்கணும். அது எல்லாத்தையும் நான் பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் ஐடி, ஸோ டிக்கெட் ஐடி அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி டைமையும் அனுப்பிடலாம். ஆஃப்டர் தட் என்ன வெஹிக்கிள்ன்ற ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட இருக்கா, வெஹிக்கிளையும் அனுப்பிடலாம். ஆஃப்டர் தட் ஃப்ளோர் ஐடி எப்படி நமக்கு கிடைக்கும், ஃப்ளோர் டாட் கெட் ஐடி. ஆஃப்டர் தட் ஸ்பாட் ஐடி ஸ்பாட் டாட் கெட் ஐடி, ஸ்பாட் டாட் கெட் ஐடி. ஓகே, கெட் ஐடி. ஆஃப்டர் தட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், ஒன்ஸ் நீங்க உள்ள போகும்போது பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்வியஸ்லி பெண்டிங்கா தான் இருக்கும். அதனால பெண்டிங் அண்ட் தென் செமிகோலன். நான் டிக்கெட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. டிக்கெட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணும், அந்த டிக்கெட்டை வந்து இனிஷியலி ஆக்டிவ் டிக்கெட்ஸ்ல ஆட் பண்ணணும். ஆக்டிவ் டிக்கெட்ஸ் டாட் புட் ஆஃப். எதுக்கு போடுறேன்னா இப்ப என்னென்ன டிக்கெட்ஸ் ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும்னா ஆக்டிவ் டிக்கெட்ஸ் டாட் புட் ஆஃப். இல்ல நான் டிக்கெட் ஐடியும் டிக்கெட்டையும் போட்டேன். இப்ப என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் இன்சைட் டபுள் கோட்ஸ் வெஹிக்கிளை பார்க் பண்ணியாச்சுங்க. வெஹிக்கிள் பார்க்டு சக்சஸ்ஃபுல்லி. டிக்கெட் வந்து டிக்கெட் ஐடியை பாஸ் பண்ணிடலாம். டாட் டிக்கெட் ஐடி, ஜஸ்ட் டிக்கெட் ஐடி வாங்கியாச்சு. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் அ டிக்கெட். தட்ஸ் இட். அண்ட் தென் இப்ப நீங்க வந்து வெஹிக்கிளுக்கு வந்து ஸ்பாட்டே கிடைக்கல, உள்ள பார்க்கே பண்ண முடியல அப்படிங்கும் போதும் நான் வந்து ஏதாச்சும் சொல்லணும் இல்லையா. அப்ப இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன பண்ண போறேன், which is not going to return a ticket, which is going to return null. No spot available for a vehicle type. Available for the vehicle type and then plus vehicle type dot get vehicle type. That's it. vehicle type dot get vehicle type. That's it. இப்போ நான் வந்து பார்க் பண்ணியாச்சு. ஒன்ஸ் பார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் வெஹிக்கிளை வந்து என்ன பண்ணும், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா அன்பார்க் பண்ணும். அன்பார்க் பண்ணும்போது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஒன்னும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. நான் அமௌண்ட் பே பண்ணி என் வெஹிக்கிளை எடுத்துட்டு வரணும். அப்ப which is going to return a void. unpark vehicle. இப்ப நான் என்னெல்லாம் பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் ஐடி கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் டிக்கெட் ஐடி வேணும்.
அதுக்கு அடுத்து என்னோட எக்ஸிட் டைம் வேணும். லோக்கல் டேட் எக்ஸிட் டைம். ஆஃப்டர் திஸ் எனக்கு என்ன வேணும், நான் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ண போறேன், கேஷா இல்ல வந்து யூபிஐயா கார்டான்னு சொல்லிட்டு பேமெண்ட் மோடு வேணும். பேமெண்ட் மோட் which is mode. Okay. இப்ப ஓகே நான் வெஹிக்கிள எடுக்க போறேன் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டிக்கெட் ஆக்டிவ் டிக்கெட்ஸ்ல நான் செக் பண்ணணும் அந்த டிக்கெட் ஐடி இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இஃப் டிக்கெட் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா டிக்கெட் ஐடி கன்ஃபார்மா ராங். அப்ப டிக்கெட் விச் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னா த்ரோ system.out.println கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சிம்பிளி நம்ம ரிட்டர்ன் த்ரோ எக்ஸப்ஷனும் பண்ணலாம். இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா இப்ப டிக்கெட் ஐடி நல்லா இருந்துச்சுன்னா நோ டிக்கெட் அவைலபிள் ஃபார் திஸ், சாரி நோ டிக்கெட் அவைலபிள் அப்படியும் கொடுக்கலாம். நோ ஆக்டிவ் டிக்கெட்ஸ் ஆர் இன்வாலிட் டிக்கெட் ஐடி அந்த மாதிரி என்ன வேணா கொடுக்கலாம். இன்வாலிட் டிக்கெட் ஐடி. ஓகே, ஆஃப்டர் திஸ் இப்ப எனக்கு டிக்கெட் இருக்கு அப்பனா நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து ஃபீ கால்குலேட் பண்ணும். அதுக்கு டபுள் ஃபீஸ் which is equal to pricing strategy dot இப்ப which is we are having an object நான் in class call பண்ணும் pricing strategy dot and the pricing strategy dot calculate fees vehicle type pass பண்ணும். அப்ப டிக்கெட்ல vehicle type இருக்கும். ticket dot get vehicle dot அந்த வெஹிக்கிள்ல டைப் இருக்கும். வெஹிக்கிள் டைப்பை வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணும், என்ட்ரி டைமை வாங்கணும். அதுவும் டிக்கெட்லயே இருக்கும். டிக்கெட் டாட் கெட் என்ட்ரி டைம். ஓகே, ஆஃப்டர் திஸ் எனக்கு என்ன வேணும், எக்ஸிட் டைமும் வேணும். ஸோ எக்ஸிட் டைம் இப்போ நான் கால்குலேட் ஃபீஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடுவேனா. ஓகே ஃபைன். ஒன்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணும், பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு அதோட ஆப்ஜெக்டை வாங்கணும். பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளி பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் ஈக்குவல் டு பேமெண்ட் ஃபேக்டரி இருக்கு இல்லையா, பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபேக்டரியில அந்த பேமெண்ட் மோடுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் வாங்கிடணும். பேமெண்ட் ஃபேக்டரி சிம்பிள், எவ்வளவு சிம்பிள்னு பாருங்க. சிம்பிளா அங்கேயும் நான் வந்து கிரியேட் அ மெத்தட் கெட்டா பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபேக்டரி ஓகே கெட் எவ்வளவு சிம்பிளா நான் வந்து ஆப்ஜெக்ட வாங்குறேன்னு பாருங்க. சிம்பிளி அந்த ஃபேக்டரிய கால் பண்றேன், இந்த மெத்தடுக்கு இந்த மோடுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஓகே ஃபைன். இப்ப பேமெண்ட் ப்ராசஸர்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்க பேன்ற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்ணி சிம்பிளி நம்ம பே பண்ண போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பேமெண்ட் ப்ராசஸருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடணும். பேமெண்ட் ப்ராசஸர் which is equal to new payment processor. Okay, இந்த பேமெண்ட் ப்ராசஸர் which is going to accept என்ன அக்செப்ட் பண்ண போகுது, இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஸ்ட்ராட்டஜில பே பண்ண போறோம் அந்த ஸ்ட்ராட்டஜிய அக்செப்ட் பண்ண போதா. ஸோ ஸ்ட்ராட்டஜி பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணிடலாம். தென் which is going to do the payment dot pay off என்ன டிக்கெட்டு அண்ட் தென் ஃபீ அதுதான் அனுப்பணுமா, கமா ஃபீஸ். சிம்பிள். இப்ப நம்ம பேமெண்ட் ப்ராசஸர்ல பேமெண்ட் சக்சஸா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு பேமெண்ட் ப்ராசஸர் வந்துடும். இஃப் நாட் பெய்டா இருந்துச்சுன்னா அமௌண்ட் பே பண்ணலன்னா வண்டி எடுக்க முடியாது. கரெக்டா? இது வந்து இட் ஷுட் பி அ பூலியன் பெய்டு. இதே சக்சஸா இருந்தா மட்டும்தான் என்னால வண்டி எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வண்டி எடுக்க முடியாது. இஃப் நாட் பெய்ட் அப்படின்னா vehicle cannot exit payment unsuccessful னு சொல்லும். system dot amount இப்ப நம்ம என்ன தரலாம், vehicle cannot exit payment unsuccessful.
Okay, and simply we will be returning from the method. After this ஒருவேளை பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், வண்டியை வெளியே விடணும். கரெக்டா? ஸோ பார்க்கிங் ஸ்பாட் which is equal to floors dot get off டிக்கெட்ல என்ன ஃப்ளோர் இருக்கு, இப்ப 2-3 ஃப்ளோர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐடி வாங்கணும். அந்த ஃப்ளோர் ஐடியில என்ன ஸ்பாட், கெட் ஸ்பாட்ஸ், சாரி ஃப்ளோர் ஐடி. இப்ப ஃப்ளோருக்கு போயிட்டோம். டாட் இப்ப பார்க்கிங் ஸ்பாட்ல நம்ம கெட்டர்ஸ் போட்டிருக்கோமா, பார்க்கிங் ஸ்பாட் கிளாஸ்க்கு போலாம். கெட்டர்ஸ் இருக்கு. இப்ப ஃப்ளோர்ஸ் பார்க்கிங் ஃப்ளோர்ல ஓகே, parking spot, get spot, somewhere we have missed the getters. அது எங்க pricingல இல்ல enums. ஓகே, பார்க்கிங் லாட். இப்ப எனக்கு இங்க வந்து பார்க்கிங்கோட ஸ்பாட் வேணும், கெட் ஸ்பாட். இப்ப இந்த ஐடி ஓகே, இந்த ஐடி கிளாஸ் இங்க இருக்கு, ஃப்ளோரு. இந்த இந்த பிரைவேட் ஸ்பாட்டுக்கு நான் வந்து கெட்டர் ஆட் பண்ணல, அந்த கெட்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஜெனரேட் கெட்டர் ஃபார் திஸ் ஸ்பாட். எஸ், ஏன்னா இதை வச்சுதான் இந்த பார்க்கிங் ஃப்ளோர்ல தான் அந்த ஸ்பாட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, அதனால இப்ப கெட் ஸ்பாட்ஸ். இந்த ஸ்பாட்டுக்கு டிக்கெட்டை வந்து டிக்கெட் டாட் கெட் ஸ்பாட் ஐடி, டிக்கெட் டாட் கெட் ஸ்பாட் ஐடி. சிம்பிள். எந்த ஃப்ளோர்ல அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்பாட்ஸை வாங்கிட்டேன், அந்த ஸ்பாட்ஸ்ல இருந்து இந்த டிக்கெட்ல இருக்கிற ஸ்பாட் ஐடியா வச்சு அந்த ஸ்பாட்டை நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும், சிம்பிளி அந்த ஸ்பாட்டை நான் வெக்கேட் பண்ணணும். பார்க்கிங் ஸ்பாட் டாட் வெக்கேட் ஆஃப். சிம்பிள். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணும், ஆக்டிவ் டிக்கெட்ஸ்லயும் அந்த டிக்கெட்டை ரிமூவ் பண்ணும். இல்லைன்னா வேற யாராச்சும் வந்து அந்த டிக்கெட்டை காமிச்சாங்கன்னா அப்புறம் அவங்க வெஹிக்கிள் இருக்காது. ஸோ அதனால ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வெஹிக்கிள் அன்பார்க்டு, ரைட், வெஹிக்கிள் எக்ஸிட்டட். ஸோ வெஹிக்கிள் வெளியில போயிடுச்சு, அன்பார்க் மெத்தட்ல இருக்கிற கட்டிக்கு வெஹிக்கிள் எக்ஸிட்டட், ஃபீஸ் சார்ஜ்டு ருபீஸ் அப்படி சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்ணும், ஃபீஸ் அந்த வேரியபிளை ஆட் பண்ணிடணும். சிம்பிள். இப்போ நமக்கு அட் த எண்ட் வந்து என்னென்ன ஸ்பாட் ஃப்ரீயா இருக்கு இது எல்லாமே வேணும் அப்படிங்கறக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிம்பிளி நான் ஆட் பண்றேன். பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப். ஓகே, இப்ப ஃப்ளோர்ஸ் டாட் ஃபார் ஈச், ஒவ்வொரு ஃப்ளோருக்குள்ளேயும் நான் மூவ் ஆகிறேன். ஃப்ளோர் ஐடி ஃபார் ஈச் போட்டுட்டு சிம்பிளி இட் ஷுட் பி. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃப்ளோர் ஐடி அண்ட் ஃப்ளோர் உள்ளுக்குள்ள என்ன பண்றா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் எந்த ஃப்ளோர்னு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளோருக்குள்ளேயா நேவிகேட் ஆறக்காட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோரு, அந்த ஃப்ளோரோட கண்ட்ரோல் சி ஃப்ளோர் ஐடியை நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம் பை யூசிங் அ ஃப்ளோர் டாட் கெட் ஃப்ளோர் ஐடி பிளஸ் ஃப்ளோர் ஐடி. ஓகே, ஆஃப்டர் திஸ் அந்த ஃப்ளோரோட ஸ்பாட்ஸுக்கு நம்ம போகணும் இல்லையா, ஃப்ளோர் டாட் கெட் ஸ்பாட், இட்ஸ் நாட் ஃப்ளோர்ஸ், இட்ஸ் ஃப்ளோர்.
floor ID, floor, get spots, floor, floor in the sense, dot get spots, dot values, dot forage ஒவ்வொரு ஸ்பாட்குள்ளேயும் போய் அந்த ஸ்பாட் வந்து வேக்கண்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println of spot dot get spot id. இப்ப அது வேக்கண்டா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதோட டைப் வாங்கிடலாம். ஸ்பாட் டாட் கெட் அலவுட் டைப். ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்ன டைப் வந்து இன்சர்ட் வண்டி நிறுத்தலாங்கிறது. ஆஃப்டர் தட் ஸ்பாட் டாட் இஸ் ஆக்குபைட். இஸ் ஆக்குபைட் இஸ் ஆக்குபைடா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆக்குபைட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீன்னு சொல்லிடலாம். which is occupied. அப்படி இல்லைன்னா which is free. ஓகே, தட்ஸ் இட். இது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். முடிச்சதுக்கு அப்புறமா சிம்பிளி செமிகோலன். ஆஃப்டர் திஸ் இங்க ஒரு ரவுண்ட் பிராக்கெட் அண்ட் செமிகோலன். அவ்வளவுதான், பிரிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து சிம்பிளி எனக்கு வந்து நான் ஒரு நார்மல் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நார்மல் பேக்கேஜ் யூட்டில்ஸ் பேக்கேஜ்ல ஃபார் டிஸ்பிளேயிங் டேட் டைம் ஃபார்மேட். அதுக்காக மட்டும் ஒரு சின்ன மெத்தட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். யூட்டில்ஸ் பேக்கேஜ்ல சிம்பிள் கிளாஸ் தான், ஜாவா கிளாஸ் டேட் டைம் பார்சர். ஓகே, இப்ப இந்த கிளாஸ்ல நான் வந்து லோக்கல் டேட் டைம் பார்ஸ்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் லோக்கல் டேட் டைம் பார்ஸ் டேட் டைம். ஓகே, இப்ப டேட் டைம் ஃபார்மேட்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸை கால் பண்றேன். டேட் டைம் ஃபார்மேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஏன் இப்ப வந்து இதை தனியா ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தடா கிரியேட் பண்றேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் எவ்ரி திங் தேர், நான் வந்து சிம்பிளி இங்க பண்ணிட்டு அதை வந்து அந்த மெத்தடா கால் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். மந்த் அண்ட் தென் ஹவர், தென் மினிட், ஆஃப்டர் தட் இயர். ஓகேங்களா? இப்ப லோக்கல் இங்கிலீஷா இருக்கணுங்கிற காட்டிக்கு லோக்கல் இங்கிலீஷ். தட்ஸ் இட். அண்ட் தென் ரிட்டர்ன் லோக்கல் டேட் டைம் டாட் பார்ஸ் டேட் டைமையும் ஃபார்மேட்டரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து சிம்பிளா நான் வந்து மெயின் கிளாஸ்ல அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்க பண்ணிருக்கேன். சிம்பிள். தென் இப்ப நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு பிக் வீடியோவா போயிடுச்சு. நான் வந்து மெயின் கிளாஸ் மட்டும் சிம்பிளி நான் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து எதுவுமே யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இது ஹோலாவே வந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம எதுவுமே வாங்க போறது இல்லை, நம்மளாதான் கிரியேட் பண்ண போறோம். அதனாலதான் யூசர் இன்புட் எதுவுமே நான் வந்து வாங்கல. இங்க நான் வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ ஜாவா கிளாஸ் மெயின். ஓகே, இன்சைட் திஸ் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா செட் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, பார்க்கிங் லாட்ல இருக்கிற எரர் மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். பார்க்கிங் லாட்ல பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. 1 second. Lot is of parking lot. Parking lot.
ஓகே, இங்க வந்து பார்க்கிங் லாட் கிளாஸ்ல நம்ம அந்த செட்டர் எழுதல. இந்த பார்க்கிங் லாட் இருக்கு இல்லையா, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு நம்ம செட்டர் எழுதல. நவ் ஐ ஜெனரேட்டட். சாரி, நான் செட்டர் வந்து மறந்துட்டேன். ஜெனரேட் செட்டர் pricing strategy and then as well getters நான் வந்து எழுதிறேன். right click, generate getter for all this. simple. இப்போ நான் மெயின் கிளாஸ்ல pricing strategy error விட்டா instead of parse நம்ம இங்க utilsல என்ன எழுதியிருக்கோம், parse date time இருக்கு. ஓகே, நான் வந்து parseனே கொடுத்துறேன். ஓகே, தென் பார்க் வெஹிக்கல் என்ட்ரி கேட். ஓகே, இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஈனம்ஸ் கிளாஸ் ஓகே, மாடல் கிளாஸ்ல இந்த கேட் இருக்கு இல்லையா, இந்த என்ட்ரி கேட்ல தேர் இஸ் டூ என்ட்ரி கேட்ல பார்க் வெஹிக்கிள்ன்ற மெத்தடை கால் பண்ணும் அண்ட் எக்ஸிட் கேட்ல நம்ம என்ன பண்ணணும், அன்பார்க்ன்ற மெத்தடை கால் பண்ணும். அப்ப அந்த மெத்தட்ஸையும் நம்ம இங்க எழுதிடலாம். பப்ளிக் என்ட்ரி கேட்ல எனக்கு என்ன கிடைக்க போகுது, டிக்கெட் கிடைக்க போகுது. ஸோ ரிட்டர்ன் டைப் இஸ் டிக்கெட், பார்க் வெஹிக்கிள். ஓகே, இப்ப வெஹிக்கிள் பார்க் பண்ணதுக்கு அப்புறமா வெஹிக்கிள்ன்ற ஆப்ஜெக்ட் தேவை. வெஹிக்கிள் கமா லோக்கல் டேட் டைம், என்ட்ரி டைம் எனக்கு தேவை, அதனால என்ட்ரி டைம். என்ட்ரி ஆகும்போது என்ட்ரி டைம் தான் வேணும், அதனால என்ட்ரி டைம். ஓகே, இப்ப which is going to return simply நம்ம பார்க்கிங் லாட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, பார்க்கிங் லாட்டை கால் பண்ணி பார்க்கிங் லாட் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ், சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம், அதனால சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வெஹிக்கிள் என்ட்ரி. தட்ஸ் இட். இதே தான் எக்ஸிட் கேட்லயும் நம்ம எழுத போறோம். எக்ஸிட் கேட் பப்ளிக் void unpark vehicle unpark vehicle same vehicle entry unparkங்கும் போது எக்ஸிட் டைமும் பேமெண்ட் மோடும் வேணும், நாட் என்ட்ரி டைம். எக்ஸிட் டைம், அதுக்கடுத்து பேமெண்ட் மோட் which is of payment mode. simple. then instance return. it doesn't need a vehicle, it needs string ticket idea கொடுத்தா நம்ம வந்து vehicle வெளியில போலாம். why should I need to give vehicle? okay, okay, இப்ப மெயினுக்கு போலாம். சிம்பிள், எல்லா எரரும் போயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப அவுட்புட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ளோர்ஸ் ஆட் பண்ணிடுறேன். எங்க ஆட் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் லாட்ன்றதுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டா வாங்கிட்டேன். தென் என்ட்ரி கேட்டு, ரெண்டு என்ட்ரி கேட், ஒரு என்ட்ரி கேட்டும் ஒரு எக்ஸிட் கேட்டும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் நான் என்ன வந்து பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறேன். இப்ப ஈவெண்ட் பேஸ்ட்னா ஈவெண்ட் பேஸ்டு, டைம் பேஸ்ட்னா டைம் பேஸ்டு, நான் ஈவெண்ட் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணி அதுல 4 ஸ்பாட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு ஸ்பாட்லயும் நான் வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் வெஹிக்கிள் டைப்பையும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் தட் அந்த ஹோல் ஃப்ளோரையுமே நான் இந்த பார்க்கிங் லாட் ஆப்ஜெக்ட்ல ஆட் பண்ணிட்டேன். தென் இப்ப வெஹிக்கிள் காருக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் வெஹிக்கிள் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணும், வெஹிக்கிள் ஃபேக்டரி டாட் கிரியேட் வெஹிக்கிள் டைப் கார் நான் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிட்டேன். இட் நீட்ஸ் அ வெஹிக்கிள் நம்பர். என்ட்ரி டைமும் கொடுத்தாச்சு. டிக்கெட் வந்து இந்த என்ட்ரி கேட்ல வெஹிக்கிளை பார்க் பண்ணும்போது நம்ம டிக்கெட்டை வாங்கியாச்சு. ஓகே, ஆஃப்டர் தட் நான் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கேன். டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் பார்க்டு சக்சஸ்ஃபுல்லி எப்படி வரும், இந்த பார்க் வெஹிக்கிள்ன்ற மெத்தடை கால் பண்ணேன்னா இது எங்க போகும், இந்த பார்க்கிங் லாட்டோட பார்க் வெஹிக்கிளுக்கு போகும். வெஹிக்கிள் வந்து சக்சஸ்ஃபுல்லா பார்க் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பாட் வந்து ஃப்ரீயா இருக்கு, நான் ஸ்பேஸ் கொடுக்க மறந்துட்டேன், இது ஆக்குபைடு. இந்த ஃபர்ஸ்ட்
காரோட ஸ்பாட் ஆக்குபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ, அதுக்கு அடுத்தும் ஃப்ரீ. ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணிருக்கேன் மெயின் கிளாஸ்ல, தென் நான் வெளியில போகும்போது எக்ஸிட் டைம் கொடுக்குறேன். தென் அந்த எக்ஸிட் டைமுக்கு நான் யூபிஐ பேமெண்ட் பண்ண போறேன். எவ்வளோ பேமெண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி எனக்கு இப்ப வந்து எகெயின் வந்து என்னென்ன ஸ்பாட் ஃப்ரீயா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்பாட் ஆக்குபைல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணிருச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் தோஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூசர்ஸ், நான் வந்து சிம்பிளி நானே போட்டேன். ஏன்னா பார்க்கிங் சிஸ்டம்ல வந்து நம்ம யூசர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதுவும் வாங்க போறது கிடையாது. அதனாலதான் நானே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், பார்க்கிங் லாட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். பார்க்கிங் லாட் இஸ் த மெயின் கிளாஸ். அதனால ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள்டன்ங்கிற காட்டிக்கு சிங்கிள்டன் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு என்ட்ரி கேட்டு ஒரு எக்ஸிட் கேட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். தென் ஸ்ட்ராட்டஜி, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஈவெண்ட் பேஸ்ட். ஓகேங்களா. தென் ஒரு ஃப்ளோர் வித் 4 ஸ்பாட்ஸ், 2 கார், ஒரு பைக்கு, இந்த மாதிரி 4 ஸ்பாட்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இண்டிவிஜுவல் ஸ்பாட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இண்டிவிஜுவல் ஸ்பாட் தான் ஆக்குபை ஆயிடுக்கா ஆக்குபை ஆகலையான நமக்கு டிஸ்பிளே பண்றாங்க. தென் ஆஸ் அ ஹோலா எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோர்ல ஆட் பண்ணியாச்சு. ஒரு வெஹிக்கிள் கார் போகுது, அந்த கார் வந்து பார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரீயா இருக்கிற ஸ்பேஸ் ஆக்குபைட் ஸ்பேஸும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. தென் எக்ஸிட் டைம் பேஸ் பண்ணி எவ்வளவு அமௌண்ட்னு கால்குலேட் பண்ணி கொடுக்குது. we are going to pay யூபிஐ பேமெண்ட், அதனால யூபிஐ பேமெண்ட். தென் நமக்கான ஆஃப்டர் தட் நமக்கு என்னென்ன ஸ்பாட் ஃப்ரீயா இருக்கு ஆக்குபையா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் வந்து நம்மளோட பார்க்கிங் லாட் பார்க்கிங் லாட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய மினி ப்ராஜெக்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. See you in another video. நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட டிக்கெட் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுக்கு. அந்த ஜெனரேட்டட் ஐடி தான், அந்த ஐடியை வச்சுதான் அந்த டிக்கெட் ஐடி தான் வந்து இங்க அன்பார்க்கும் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூ, பை.